ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்னு மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா ரிவெஞ்ச் சீசன் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். காத்தா வேற லெவலில் சூப்பராக இருக்கும். நானும் பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இந்த வேர்ல்டோட பிகினிங்ல எந்த ஒரு விஷயமும் இல்லை. காடஸ் ஆஃப் டார்க் அண்ட் காடஸ் ஆஃப் லைட்னால தான் எல்லா விஷயங்களும் கிரியேட் ஆச்சு. மொத்தமாக 9 ரேஸ் அதில் கிரியேட் ஆனாங்க. இந்த 9 ரேஸ்லயும் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியவங்கன்னா ஹியூமன்ஸ் தான். அப்பா அம்மா எல்ஸ் யோமி, நான் கிரேட்டான அட்வென்ச்சரா மாதிரி உங்களுக்கு பணம் அனுப்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிட்டி பக்கமாக வந்திருக்கான். ஓரமா நல்றா பொடிப்பையிலன்னு நம்ம ஹீரோ மத்த யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்க பேரன் ரிசப்ஷன்ல கேட்கவும் லைட் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கிஃப்ட் என்னன்னு கேட்டா அன்லிமிட்டெட் காச்சான்னு சொன்னா அது என்னதுன்னு கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் கிஃப்ட்ல காச்சாவை ஸ்பெண்ட் பண்ணா அவனுக்கு கார்டு கிடைக்குது. அதுக்குள்ள இருந்து வளைஞ்ச ஸ்பூனு, கெட்டு போன ஆப்பிள், கெட்டு போன பிரெட்னு தான் கிடைக்குது. அப்ப உங்களுக்கு எஃப்ராங்க் தான் தர முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஏத்த ஜாப் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கொஸ்டோட போர்ட்ல பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு படிக்க தெரியல. நம்ம ஹியூமன்ஸ்குள்ள லோ லிட்ரஸி காமன் தான், நான் உனக்கு படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி ஹெல்ப் பண்றாங்க. சின்ன வேலையை பார்த்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோவை சம்பாதிச்சு காசு சேர்க்கிறான். லாட்ஜ்ல தங்கறதுக்கே இந்த காசு சரியா போயிடும். என் காச்சா மூலியமா ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்ல சாப்பாடு வந்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உல்ஃப்மேன் போய் மோதவும், நீ எடுத்ததுல என் துணி அழுக்காயிடுச்சு, லாண்ட்ரிக்கு இந்த காசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிட்டான். இது இருந்தாதான் நான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண முடியும்னு சொன்னா இந்த காசுக்கு எங்கடா தங்குவா, அது என் கையில இருந்தாவாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை கொண்டுட்டு அவங்க சரக்கு அடிக்க போயிருக்காங்க. ஒரு எல்ஃபு கை கொடுக்குறா, சாரி தெரியாம தொட்ட அழுக்காக்கிட்டேன்னு சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃபு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. பரவாயில்லன்னு எனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காளா நம்ம ஹீரோ பாக்குறேன். இந்த பார்ட்டியோட பேரு கான்கிராட் ட்ரை. காடஸை ரெப்ரசென்ட் பண்ற விதமா 9 ரேஸுமே இந்த பார்ட்டில இருக்கும். என் பேரு ஷாஷா, பேஸ்ட் ஃபார் காரோ, டிராகனைட்டை சேர்ந்த டிராகோ, டியாப்ளோ, ஓபரோ, நானோ, சியோன், சாண்டோர் அப்படின்னு அவங்க நேம் வித் அவங்க ரேஸோட சேர்த்து இன்ட்ரடியூஸ் ஆகும். நான் லைட் ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகும். உலகத்துல எல்லா ரேஸும் சமம் தான், அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த பார்ட்டின்னு சொல்லவும், நான் உங்களுக்கு உங்க பார்ட்டில தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப ஹாப்பியா அவங்க கூட ஜாயின் பண்றான். ரொம்ப டேஞ்சரஸான அபிஸ்ங்கிற ஒரு டஞ்சன்குள்ள இவங்க போறாங்க. நம்ம ஹீரோ மான்ஸ்டர் கிட்ட மாட்டுவோம். டக்குன்னு எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாங்க. லைட் எத்தனை தடவைப்பா சொல்லியிருக்க கேர்ஃபுல்லா இருன்னு அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு, ஷாஷா நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கா. என்னப்பா ஒரு ஹியூமனோ எல்ஃபுமா, லவ் வேர்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பான்னு காரோ கிண்டல் பண்ணுவோம். நம்ம பார்ட்டியில ஒரு மெம்பர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நான் அக்கறையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷாஷா ரொம்பவே வெக்கப்படுறா. லைட் எங்களுக்கு டீ போடுறியான்னு சொல்லி லீடரா இருக்கிற டிராகோ கேட்கறான். சரி நம்ம ஹீரோவை டீ போட்டு கொடுக்குறா. இப்ப எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப கிளம்புறாங்க. இவங்க வந்த இடத்துல எந்த ஒரு பாதையும் உள்ள ஒரு பெரிய பள்ளம் தான் இருக்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும் டிராகோ சொல்லவும், ஓ டீ போடணுமா, சரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணா, நீ இதுக்கு மேல எதுவும் பண்ண தேவை இருக்காதுன்னு டிராகோ சொல்றான். இந்த பார்ட்டில இருந்து நான் உன்னை நீக்கிறேன் அப்படின்னு டிராகோ சொல்லவும், ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஏடா இன்னுமா உனக்கு புரியல, ஏன்னா நீ எங்களுக்கு யூஸ்லெஸ்ன்னு காரோ சொல்லவும், இந்த முட்டா பைய கூட நடக்கிறதே எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருந்தது தெரியுமா, இந்த லைட் ஒரு முட்டாளா தான் இன்னும் நடக்கிறது என்னன்னே அவனுக்கு புரியல, ஒரு மாதிரி ஹியூமன் கூட நாங்க நிக்கிறதே அருவருப்பா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும், கைஸ் பிராங்க் பண்றீங்களா, எல்லாரும் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டீங்களேன்னு கேட்டா, முட்டா இன்னுமாடா புரியல, நாங்க எல்லாரும் உங்ககிட்ட நடிச்சோம் அப்படின்னு காரோ சொல்லுவோம். ஆனா ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லி டிராகோ சொல்றான். பட் என்னோட அன்லிமிட்டெட் காச்சா அது யூஸ்லெஸ் தானே நம்ம ஹீரோ பார்க்கவும், மைஸ்ட்ரோவா இருப்பியோன்னு ஒரு சந்தேகத்தினால தான் இந்த ஒரு பார்ட்டியவே கிரியேட் பண்ணி எங்க நேஷன்ஸோட லீடர் தான் இதை கிரியேட் பண்ணாங்க. கிஃப்ட் ரொம்பவே மோசம், உன்ன மாதிரி வீக்கான ஹியூமன்ல மைஸ்ட்ரோவா இருக்க சான்ஸே இல்ல, லெவலையும் இவன் மைஸ்ட்ரோ இல்ல, இந்த ஹியூமனை போய் நான் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிருக்கணும் அப்படின்னு ஷாஷாவும் கடுப்புல பேசுறா. மைஸ்ட்ரோவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்ட விஷயங்களை அவனுக்கு சொல்ல தேவையில்லன்னு சொல்லுவோம். எப்படி இவன் சாவதான போறான் அப்படின்னு காரோ பாக்குறான். என்னது கொல்ல போறாங்களா நம்ம ஹீரோ பார்த்தா, சில பேர் எங்களுக்கு ஸ்பெசிபிக் ஆர்டர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோ டக்கு நம்ம ஹீரோவை வெட்டியிருந்தான். சிச்சுவேஷனை கொஞ்சம் ரியலைஸ் பண்றதுக்கே நம்ம ஹீரோக்கு டைம் எடுத்து காடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். ஷாஷா ஆற ஒருத்த டக்கு நம்ம ஹீரோ காலையே குத்துறா. நம்ம ஹீரோ கீழே விழுறா. கதற நீ கதறது ஜாலியா இருக்குன்னு எல்லாரும் அதை என்ஜாய் பண்றாங்க. காரோ டக்குன்னு நம்ம ஹீரோ கதையை முடிக்காம அவனை அடிச்சவன் கதறதை ரசிச்சிட்டு இருக்கான். அவனை மான்ஸ்டர்ஸ் தான் கொண்டுச்சுன்னு நம்ம சொல்ல போறோம். ரொம்ப அடிச்சு இன்ஜரியை ஏற்படுத்தாத, அப்புறம் நமக்கு தான் பிரச்சனைன்னு ஷாஷா சொல்றா. எங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காரோ நம்ம ஹீரோவை கொல்ல போறான். இல்ல வேணாம், நான் சாக விரும்பல நம்ம ஹீரோ ஊர்ந்து ஓடுறான். நான் எதுக்காக சாகணும், நான் பால ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது டஞ்சன்ல இருக்கிற ஒரு டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் பண்றான். காரோ கொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருந்தான். ஒரு வழியா இப்போதைக்கு உயிரோட இருக்கேன். டஞ்சன்ல எங்கேயோ நான் டெலிபோர்ட் ஆயிட்டேன். எப்படியும் இங்க மான்ஸ்டர் இருக்கும், நான் சாக தான் போறேன். அம்மா அப்பா எல்ஸ் யோமே உங்களை மிஸ் பண்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், நல்லபடியா கைண்டா நடந்துக்கிட்டாங்க. நானும் அவங்கள நம்பினேன், ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன். அது எல்லாமே போய் என்ன ட்ரிக் பண்ணிருக்காங்க. ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க, என்ன கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்கள நான் கொல்லணும், நான் இந்த இடத்துல சாக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா லெவல் 1000 மான்ஸ்டர் வந்து அந்த இடத்துல நிக்குது. ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எப்படி பாசிபிள் நம்ம ஹீரோ பார்க்க டீப்பஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆயிருக்கான். நான் சாக கூடாது, நான் சாக விரும்பல, அப்படி என்னால ஃபைட் பண்ண முடியாது, எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, என்கிட்ட இருக்கிறது என் கிஃப்ட் மட்டும் தான் சொல்லி அவங்கள நான் பழிவாங்கல, இங்க இருந்து உயிரோட போக்கணும், ஏதாச்சும் நல்ல கிஃப்டா வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இந்த தடவை அந்த காச்சாவே பெரிய லெவல்ல ஆக்டிவேட் ஆகுது. அதுல இருந்து ஒரு கார்டு வரவும், என்ன தைரியம் இருந்தா உன்ன மாதிரி ஒரு குட்டி பாப்பி என் மாஸ்டர் பயம் கொடுத்துவ அப்படின்னு மெய்டு அவுட்ஃபிட் போட்ட ஒரு பொண்ணு அசால்ட்டா அதை கொள்றா. லெவல் 1000 மான்ஸ்டரைய ஒரே அட்டாக்ல பொடி ஆக்கிட்டா. அதோட துகள்கள் கூட மிச்சம் இருக்க கூடாதுன்னு ஒரே அட்டாக்ல அதையோ கிளியர் பண்ணிட்டா.
என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்க அழகான ஸ்கின்ல அடிபட்டிருந்ததை அதான் உங்களை கேட்காம ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. எனக்கும் வலிக்கலையே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு, மாஸ்டரா நானா நம்ம ஹீரோ கேட்டா, உங்க அழகான வாய்ஸ் நான் கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் மாஸ்டர், உங்க பேர் என்ன அப்படின்னு வா கேட்கவோ, லைட் நம்ம ஹீரோ சொல்றேன். லைட் என்ன ஒரு அழகான அருமையான பெயர் அப்படின்னு வா பாத்துட்டு, மேல சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு லாயல்ட்டியா இருப்பேன் மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், நீ யார நம்ம ஹீரோ கேட்டா, என்னோட பேரு மே லெவல் 9999. நான் ஒரு மெயிலோட சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டுல இருந்தா நான் வந்திருக்கேன்னு சொல்லுவோம். என்னோட அன்லிமிட்டட் காச்சா சூப்பர் அல்ட்ரா ரேர் கார்டை கொடுத்துருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறேன். பிரான்ச்சஸ் கூட ரோட்ஸ் எப்படி கனெக்ட் ஆயிருக்குமோ அது மாதிரி தான் நான் உங்க கூட கனெக்ட் ஆயிருக்கேன்னு வா சொல்லுவோம். என்னோட காச்சா ஒர்த்லெஸ்ஸான விஷயங்கள தான் தரும். நீங்க எப்படி வந்தீங்க நம்ம ஹீரோ கிட்ட, என்ன மேனு கூப்பிடுங்க மாஸ்டர் அப்படின்னு வா சொல்லுவோம். சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறேன். அப்ரைசல் அபிலிட்டி அவங்க மேல யூஸ் பண்ணுவான்னு கேட்கவும், சரிங்க ஐ மீன் சரி மே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சரின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பாக்குறேன். மாஸ்டர் லைட், நீங்க உண்மையிலேயே ஆசம், கடவுளுக்கு ஈக்குவலானவர் தான் என்னோட மாஸ்டர். உங்களோட உண்மையான ஸ்கில்ஸ் எல்லாமே ஹெவன் லேயர் ஆஃப் கன்சீல்மெண்ட்னால மறைக்கப்பட்டிருக்கு. உங்களோட அன்லிமிட்டட் காச்சா ஒர்த்லெஸ் கிடையாது. உங்களால அதை அன்லிமிட்டட் டைம்ஸ் ரோல் பண்ண முடியும். உங்க சரௌண்டிங் மானாவை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த லெவல் கார்டு கிடைக்கும். டாப் டியர் எக்ஸ்ட்ரால ஆரம்பிச்சு நார்மல் வரைக்கும் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதோட லோவஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க வந்து இந்த காச்சாவை ஆக்டிவேட் பண்ணதுனால தான் லெவல் 9999 ரேர் கார்டான நான் கிடைச்சிருக்கேன். டஞ்சனோட இவ்வளவு டீப்பஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்தது உண்மையிலேயே பெரிய விஷயம். பட் உங்க கரண்ட் லெவல பார்க்கும்போது நீங்க ஸ்ட்ராங் இல்ல. அப்படி இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு மே பார்த்தா, இல்ல இவ்வளவு தூரம் வர அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. என்னோட பார்ட்டி அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்னோட கிஃப்ட்டுக்காக நடிச்சு அது மோசம் தெரிஞ்ச உடனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. வார்த்தைகளால என்னோட வழியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒன்னர நம்பிக்கையோட இருந்தேன். ஒரே சீன்ல டக்குன்னு துரோகம் பண்ணி சாகடிக்க பார்த்தாங்க. அவங்கள சும்மா விட மாட்டேன் நம்ம ஹீரோ அளவோ. டக்குன்னு மே போயிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறேன். நான் இப்ப அவங்க கூட இருக்க மாஸ்டர், ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப போய் அவங்க கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு மே சொல்றா. இல்ல மே நீ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்க ரொம்ப கைண்டானவரா ஆனா அப்படின்னு சொல்லியவா பார்த்தா, இல்ல ஒன்னும் அவ்வளவு கைண்டானவன் கிடையாது. வீக்கா இருந்ததுனால தானே அவங்க என்ன ஈஸியா கொல்ல பார்த்தாங்க. நான் ஸ்ட்ராங்கா மாறி என் கையால் நான் அவங்கள பழி வாங்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாற கனவு உனக்கு காமெடியா தெரியுது எல்லாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட, இல்ல மாஸ்டர் உங்க ஆசை தான் என்னோட லட்சியம் மாஸ்டர். பழி வாங்குறதா உங்க ஆசைனா அதை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கேன். உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீங்க ஸ்ட்ராங்கா மாறுவீங்க அப்படின்னு மே சொல்றா. டஞ்சன் லோவஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ அந்த அன்லிமிட்டட் காச்சாவை ஸ்பின் பண்றான். அதோட லைட்டு இந்த இருட்டா இருந்த மொத்த அபிசிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த அபேஸ் டஞ்சனோட லாஸ்ட் ஃப்ளோர்லயே நம்ம ஹீரோ ஒரு கோட்டையவே கிரியேட் பண்ணிருக்கான். அவனுக்குன்னு நிறைய மெய்டெல்லாம் இருக்காங்க. மாஸ்டர் நம்மள பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மெய்டெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. மாஸ்டர் கத்திர இதுங்களோட வாயை நான் அடைக்கிறதுக்கு பெர்மிஷன் தாங்கன்னு மே கேட்கிறா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். வெப்பன் ஷாப், ரெஸ்டாரண்ட், ஒரு டவுனையே நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அந்த டவுன்ல இருக்கிற மக்களும் நம்ம ஹீரோவோட ஆளுங்க தான். இந்த 3 வருஷத்துல இங்க இருக்கிற பாப்புலேஷன் ஈகோ சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சு இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனையோக்கி தான் இங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் டேம் பண்ணி இந்த இடத்துல மேப்பை கிரியேட் பண்ணி இந்த டவுனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. எல்லாம் எப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். மேஜிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல அவ கான்சென்ட்ரேட் பண்றான்னு மே சொல்றான். நாசுனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், வழக்கம் போல பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நாசுனாவோட ஒரே காமெடியா இருக்குல்ல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அந்த நாசுனா காமெடியா தான் நடந்து போய்கிட்டு கூட இருக்கா. யோ லைட் அப்படின்னு ஒருத்தன் கூப்பிடவும், மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறியா அப்படின்னு மே டென்ஷன் ஆகும். அவன் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் கிளவுஸை கழட்டி வச்சிருக்கேன், சோ கேர்ஃபுல்லா இரு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம வயிற்றுல போய் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றான். அது பவர்ஃபுல்லா இருக்கு. அயன் பாடி மட்டும் இல்லைன்னா இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒருத்தவங்க இறந்தே போயிருப்பாங்கன்னு ஜாக் சொல்றான். இப்படியா அவங்க ஃபைட் பண்ணி பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க நாசனாவை காமிக்கிறாங்க. ரைட் சைட் பிரச்சனை இல்ல, லெஃப்ட் சைட் பிரச்சனை இல்ல, இந்த பக்கம் அப்படின்னு நாசனா பார்த்தா மெயில் நிக்கிறாங்க. லைட் கொடுத்த இம்பார்ட்டன்ட் ஜாபான பேட்ரோலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வா சொல்றேன். பேட்ரோல் பண்ணி எங்களை சேஃபா வச்சிருக்கிறதுக்கு தேங்க்ஸ் இந்த மெயில் சொல்லுவோம். ஓ பரவாயில்ல புகழாதீங்கன்னு வா வைக்கப்படுறா. எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும், தாராளமா பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் ரூம்குள்ள எங்களுக்கு போக பெர்மிஷன் இல்ல, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவோம். மே மாஸ்டரோட ரூம்ல நீ என்ன பண்றேன்னு கேட்கவும், அதை கிளீன் பண்ண வந்தா அப்படின்னு மே சமாளிக்கிறா. ஹெட் மெய்டா நான் தானே எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்லுவோம். மாஸ்டரோட பெட் பார்த்தா அதுல யாரோ உருண்டு படுத்து மோந்து பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வா கேட்கவும், நீ வேணும்னே தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லி மேவோ சமாளிக்கிறா. இந்த மாதிரிலாம் கூட உன்னால பண்ண முடியுமா நாசுனா ஆச்சரியமா பாக்குறா. நல்ல இந்த நாசுனாக்கு அறிவு கிடையாது, ஈஸியா அவளை சமாளிச்சிடலாம் அப்படின்னு மே நினைக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், சில மெய்டு வாக்கிட்ட சில விஷயங்களை சொல்ல சொன்னாங்க, அதை எழுதி வச்சிருக்கேன்னு எடுத்து மாஸ்டர் ரூமை நீங்க மட்டும் வச்சுக்கிறீங்க, மத்த மெய்ட உள்ள விட மாட்டேங்கிறீங்க, இது நியாயம் இல்ல. ஹெட் மெய்டோட அநியாயத்தை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறமா நீங்க மாஸ்டர் ரூமை எங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாசனாவா சொல்ல சொன்னது. நாசனா டைரக்டா மெய்டு தான் சொன்னாங்கன்னு ரீட் பண்ணிக்காம மத்த மெய்ட்ஸை கண்ட்ரோல் பண்றது ஏன் பிரச்சனை, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன நியூஸை சொன்னதுக்கு தேங்க்ஸ் காசு கொடுத்து மே அனுப்புறா. உடனே நாசனாவும் ஹாப்பியா போறா. கையில காசு கிடைச்சிருச்சுன்னு உடனே நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் வந்து நாசனா வாங்கிட்டு போற மாதிரி இருக்க. ஆவக்கிய காமிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃப் ஆபீஸை போயிட்டு சர்ச் பண்ணி எதுவும் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி நாசனா கேட்கறா. அவ மியாவ் மியாவுனே பதில் சொல்லுவோம், எனக்கு எதுவும் புரியல மாஸ்டர், லைட்டுக்கு தான் நீ பேசுறது புரியல, பட் என் ஸ்நாக்ஸை கேட்டேன்னா நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன் நாசனா சொல்றா. இங்க பாரு ஆவக்கி, நீ எனக்கு முன்னாடி சமன் பண்ணப்பட்டிருக்கலாம், பட் நான் தான் உன்னோட ஸ்ட்ராங்கு, சோ ஹெல்ப் தேவைன்னா கேளுன்னு சொல்லுவோம். மே கேட்ட மாதிரியே இந்த இடத்தோட மேப் மொத்தமா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ லெட்டர்ல எழுதி காமிக்கிறா. நாசனாக்கு புரியுது. இல்ல வேலையை பக்கவா முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி நாசனா பாராட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பெரிய ரூம்ல போய் கத்திக்கிட்டு, சே மாஸ்டர் லைட் இங்க இல்ல, அவரை உட்கார்ந்த த்ரோன் அப்படின்னு சொல்லி அதை பிடிச்சவா கொஞ்சிட்டு அதுல இருக்கிற சிலையோட ரெக்கையவா பிச்சிருதா. அச்சோ அப்படின்னு சொல்லி க்ளோ போட்டு ஒட்டி
வச்சுட்டு டக்குனு அங்க இருந்து ஓடிட்டா. இங்க நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. சரி நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு ஜாக் கூப்பிடுறான். ஆப்வியஸ்லி நீ இப்ப ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிட்ட, வெளியே போனாலும் உன் கூட ஃபைட் பண்ற அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்மளை விட ஸ்ட்ராங்கா எப்பவும் ஒருத்தவங்க இருப்பாங்க, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஜாக் சொல்றான். கண்டிப்பா இந்த தடவை நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 4 மேடையும் மே கூப்பிட்டு விடுறான். எதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மே கேட்கவும். இல்லன்னு அவங்க சொல்றாங்க, மாஸ்டர் ரோம நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு அவங்க சொன்ன டைலாக்லாம் அவ கரெக்டா சொல்லுவா. எங்களை பண்ணிச்சிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களோட வேலையை குறைக்கிறதுக்காக தான் நாங்க அப்படி கேட்டோம், மத்தபடி எந்த இன்டென்ஷனும் இல்லன்னு அவங்க சொல்லுவோம். இல்ல நாசனாவா அதை சொல்ற மாதிரி நீங்க அவளை சொல்ல வச்சிருக்கீங்கன்னு கேட்கவும், மாஸ்டரோட பெட்டை துடைக்கிறேன், நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க, நாங்களும் எப்ப என்ஜாய் பண்றதுன்னு இந்த மெய்டு கேட்கவும், உங்க டிமாண்ட் எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்றேன், ரூம போயிட்டு தொடங்கி அதுவும் கையாலன்னு மே சொல்ல. அவ்வளவு பெரிய ரூம் எப்படி கையால துடைக்கிறதுன்னு அவங்க கேட்டா, எல்லாமே ஜஸ்ட் 1 ஸ்டெப்ல இருந்தா ஆரம்பிக்கணும், உங்களால முடியும் அப்படின்னு வா சொல்றா. மாஸ்டர் கூட நான் சர்ஃபேஸ்க்கு போயிட்டோம்னா நீங்க தான் அதுக்கப்புறம் அந்த இடத்த பாத்துக்கணும் அப்படின்னு வா சொல்றா. நாஜனா ஒரு ஆர்மரை பாத்துட்டு இருக்கவும், எல்லை அந்த இடத்துக்கு வரா. நீ உனக்கு கொடுத்த ஒர்க்க முடிச்சிட்டியான்னு கேட்கவும், எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டைம் கிடைச்சதா அதான் நான் வெளியே வந்த நிலை சொல்றா. அப்படியா நானும் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன், எனக்கு 1 டேபிள் தெரியும் வா சொல்லிட்டு 1:1:2 2:1:3 அப்படின்னு சொல்லி 1 டேபிளே நாஜனா தப்பாதான் சொல்றா. சரியான முட்டாள் தான் இலை சொன்னா, முட்டாள்னு சொல்றவங்க தான் முட்டாள் அப்படின்னு நாஜனா கடுப்பாவறா. நான் மாஸ்டர் கிட்ட அன்னைக்கு பிளான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரு கூட சேர்ந்து டீ குடிச்ச தெரியுமா அப்படின்னு இலை சொல்றா. இது நியாயமே இல்ல, மாஸ்டர் உன் கூட மட்டும் டீ குடிச்சிருக்காரு, எனக்கும் அந்த டீ வேணும் அப்படின்னு நாஜனா கேக்குறா. ஜஸ்ட் டீ மட்டும் தான் நிலை கேட்கவும், பின்ன வேற என்ன எதிர்பார்க்கணும்னு நாஜனா கேக்குறா. இவ்வளவு முட்டாள்னு சொல்றதா சைல்டிஷ்னு சொல்றதான்னு தெரியல. நான் யோசிச்சு, நீ மேஜிக்ல சூப்பர்னா நான் ஃபைட்ல சூப்பர், சோ ஹெல்ப் எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு நாஜனா சொல்றா. நான் உண்மையிலேயே வித்தியாசமானவா அப்படின்னு இலை பாக்குறேன். அந்த 4 மேடு தனியா சேர்ந்து காசிப் பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் மே இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட ரொம்பவே ஹை லெவல், நம்மளால அவங்கள டச் பண்ண முடியாது. மாஸ்டர் லைட்டோட ரூமுக்குள்ள நம்மளே விட்டா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவோம். மாஸ்டர் பெட்ல உருளுவேன், பெட்ஷீட்டை மோந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அந்த மே தான் மாஸ்டர் டெய்லியும் பாக்குறான், மாஸ்டர் கூடவே தானே இருக்கிற. மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சமன் பண்ணதே அந்த மேவை தான் நான் கேள்விப்பட்டேன். மாசம் கழிச்சுதான் மாஸ்டர் ஆவக்கிய சமன் பண்ணாரு. அப்ப அந்த 3 மாசமா அவங்க தனியா தான் இருந்திருக்காங்க. ஒரு பையனும் பொண்ணு 3 மாசம் டஞ்சருக்குள்ள தனியா அப்படின்னு அவங்க பேசிட்டு எதுக்கு கற்பனை பண்றத மே வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கா. நம்ம கர்ஸ் பண்ண ஒரு வேளை வசத்துருவாளோ, சாவு சாவு சாவன் இவங்க எல்லாரும் ப்ரே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு மே வந்து பாக்குறாங்க. வெளியெல்லாம் போயிருந்தீங்கன்னு அவங்க கேட்கவும், சாவு சாவன் யாரோ என்ன பார்த்து சொல்ற மாதிரி தெரிஞ்சது, அதான் இங்க வந்தேன், பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்றீங்களான்னு மே கேட்கவும், நாங்க எப்போ உங்களுக்கு தான் லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் பிளேட்டை மாத்துறாங்க. அவ முறைச்சிட்டே நிக்கவும், சரி நாங்க ஒத்துக்கிறோம், கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்ணு, மாஸ்டர் லைட் கூட நீங்க ஜாலியா இருந்திருக்கீங்கன்னு சொல்லுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த 3 மாசம் எதுவும் நடக்கல. மாஸ்டர் லைட்டை எல்லா கைண்ட் ஆஃப் புக்கையோ படிச்சாரு, ஃபைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ட்ரைனிங் எடுத்தாரு. நாங்க 2 பேரும் தனியா இருந்து நீங்க ஃபேண்டசைஸ் பண்ண மாதிரிலாம் பண்றதுக்கு எதுக்கும் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. வந்ததே உங்களுக்கு ஹார்ஷா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், அதை வேண்டான்னு சொல்லலான்னு வந்தேன். என்னடானா எப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் மட்டும் பத்தாது, என்ன திட்டதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா த்ரோன் ரூமோட சேர்த்து ஹால் வேவையை தொடச்சு வைங்கன்னு சொல்லுவோம். எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ்னு எல்லாரும் மேடும் வந்து சொல்லுவோம். என்ன கர்ஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா தொடக்கிறதுக்கும் தைரியம் இருக்குன்னு வா சொல்றா. கொஞ்சோட்டு கோவத்தை காட்டினதுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு மெய்டோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உடச்ச அந்த ரெக்க கீழே விழவோ இவங்க தான் உடச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. லைட் ஆர்டர் பண்ணபடி எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் நம்ம சர்ஃபேஸ்க்கு போயிருப்போம், அங்க இருக்கிற எல்லா லூசர்ஸையும் நான் அடிச்சு போடுறேன். மாஸ்டரை நாளைக்காச்சும் நான் பார்க்கணும்னு நாஜனா நினைக்கிறேன். நாஜனா எலி ஆவையோக்கி அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காங்க. மாஸ்டர் லைட் நேற்று நைட்டு தான் அவங்களை பார்க்கணும்னு நினைச்சு ஆசை நிறைவேறிச்சு நாசனா சொல்றேன். ஆவையோக்கி கேட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ தடவி கொடுக்கவும், எங்களுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அபேஸ்க்கு வந்தப்போ அந்த லெவல் 1000 மான்ஸ்டர் அதை நம்ம ஹீரோ பார்க்கவுமே நடுங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பழசுதான் ஞாபகம் வருது. மாஸ்டர் லைட்டுக்கு பேட் மெமரிஸ் ஞாபகப்படுத்துறியான்னு மத்த 3 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இதை கொன்றலாம், இல்ல கொல்றது மட்டும் பத்தாது, இதோட இனத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், அந்த மான்ஸ்டர் ரொம்பவே பயந்து பாவம் போல உட்காருது. எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, இப்ப நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கிட்ட போயிட்டு அவங்க ஒன்னு ரொம்ப பயன்படுத்திட்டாங்கல்ல, சாரி நம்ம ஹீரோ சொல்றோம். அவ ஓகேங்கிறத மான்ஸ்டர் டைம் பண்ணிட்டாங்கிறதுனால எல்லாம் நம்ம ஹீரோக்கு கட்டுப்படும். சர்ஃபேஸ்க்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. 3 வருஷம் ரிவெஞ்ச் இப்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அந்த காரவை தான் காமிக்கிறாங்க. பாஸ் உங்க கூட நானும் ஒரு நாள் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே ஃபேமஸா இருக்கான். சம்மந்தமே இல்லாம சும்மா இருக்கிற ஒரு ஹியூமனை பிடிச்ச அவன் அடிச்சுட்டு போறான். அடிக்கும் போது கூட பேட் ஆசா இருக்கிறீங்க அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் சாப்பிட்டுக்கோங்க, நிறைய பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு காரோ சொல்றான். ஆஃப்னஸ்ல இருந்து நீங்களும் வந்தீங்க, பட் டாப்புக்கு போயிட்டீங்களேன்னு எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. எல்லா பீஸ்ட் ஃபோக்குக்கும் இன்ஸ்டிங் இருக்கு, நான் என்னோட கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன் காரோ சீன் போட்டுட்டு இருக்காங்க. டிராகன் உங்க ஸ்கில் முன்னாடி மண்டி போடுவாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களும் ஓவரா பாராட்டிட்டு இருக்காங்க. பாஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கான்கார் ட்ரைப்ல நீங்க போன அப்புறம் தான் எல்லாமே மறைச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கவும், பொடி பையன் மைஸ்ட்ரோவா இருப்போம்னு நினைச்சு ஹையர் அப்ஸ் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. அவனை கொண்டதுனால தான் நான் இப்ப ரிச் அண்ட் ஃபேமஸா இவ்வளவு தூரம் இருக்கு. ஈவன் அவன் டெலிபோர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா வீக்கான அவனால சர்வைவ் ஆயிருக்க முடியாது. மைஸ்ட்ரோனா என்னன்னு நானும் கொஞ்சம் இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும்.
பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மே அவன் கிட்ட போயிட்டு ஜாப் ரெக்வஸ்ட் சொல்லி அவனை இங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கா. பார்த்தா அந்த அபேஸ்க்கு தான் இவங்க எல்லாரும் வராங்க. இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டிட்டு வர 1 மாசத்துக்கு நான் பார்ட்டியை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு காரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். கார்ட் ஆஃப் ட்ரைப்ஸோட மெம்பர் காரோ நீங்க தானே அப்படின்னு சொல்லி மே கேட்க யோமன் எங்க பாச தேடி வந்திருக்கேன்னு கேட்டா ஆமா நான் தான், என்ன விஷயம் காரோ கேட்கறான். மாஸ்டர் லைட் கடைசியா உங்க டீம்ல தான் இருந்தாலும் சொல்லுவான். இந்த மாஸ்டரா அப்படின்னு அவன் கேட்கறான். மாஸ்டர் லைட் நோபல் ஃபேமிலியில ஒரு பெரிய ஆளு அப்படின்னு வா சொல்றான். அந்த பொடி போயலா அப்படின்னு பாக்கவும் அவர் ஃபேமிலியை பத்தி என்னால உங்ககிட்ட டீடைலா சொல்ல முடியாது, அது ஒரு சீக்ரெட். மாஸ்டர் லைட் கடைசியா உங்க பார்ட்டியில தான் இருந்திருக்காருன்னு நான் விசாரிச்சதுல தெரிஞ்சது அப்படின்னு மே கேட்கவும் உண்மையிலேயே வா பணக்காரினா அப்ப நிறைய காசு கறக்கலாம் அப்படின்னு காரோ யோசிக்கிறான். மாஸ்டர் லைட்டை தேடி நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். உங்க டீம்ல ஜாயின் பண்ணி அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் அவரோட டெட் பாடியை வச்சு நான் கலெக்ட் பண்ணிட்டு போகணும். கடைசியா நீங்க டஞ்சன்ல அந்த பார்த்த இடத்துல என்ன கொண்டு போய் விடுறீங்களா? நானே என் கண்ணால கன்ஃபார்ம் பண்ணணும். இதை நான் ஒரு ஜாபா ரெக்வஸ்ட் பண்ற பதிலுக்கு 3 கோல்டு பார் தாரன்னு சொல்லவும் ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமா? ஜஸ்ட் ஒருத்தி தானே இருக்கா, இவளால என்ன பண்ண முடியும்? ஆனா எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. லைட் எனக்கு ஒரு தம்பி மாதிரி, சோ அவனுக்காக நான் இதை பண்றேன். அபிஸ் ரொம்ப டேஞ்சரஸான இடம், நான் அங்க கூட்டிட்டு போக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நம்ம சொல்லி வந்ததுக்கே வீக் ஆயிட்டா. இவ பாடி கூட விளையாண்டுட்டு அப்புறம் இவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி காரோ பிளான் போட்டு நம்ம ஹீரோவை கொன்ன இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வர அவன் டெலிபோர்டேஷன் ட்ராப் ஆக்டிவேட் ஆகி இறந்து போயிட்டான்னு சொல்லுவான். அப்படியே அழுற மாதிரி மேவோ சீனை போடுறா. அவ எஸ்கேப் ரூட்டை எங்க ஆளுங்க வளைச்சிட்டாங்க, இவளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருந்தா. உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஒன்ன மாதிரி ஒரு லோலி கிரீச்சர் என் மாஸ்டர் மேல அன்னைக்கு கை வச்சிருந்திருப்பேன். அவருக்கு துரோகம் பண்ணதுக்கு நானே என் கையால உன்னை கொண்டிருக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் காரை யோசிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. அன்னைக்கு நடந்தது அங்க இருந்து எங்களுக்கு சில ஹையர் அப்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ எந்த நாட்டுக்கு ஸ்பை நம்ம கேட்கவும் நான் ஸ்பையா? நான் மாஸ்டர் லைட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானவா? நீ செஞ்ச விஷயத்துக்கு நான் உன்னை பல தடவை கொன்னாலும் என் மனசு ஆறாது அப்படின்னு அவ லைட்டா டென்ஷன் ஆனதுக்கு இவளை பார்த்து நான் ஏன் இப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி காரோ பயப்படுறான். சாதாரண ஹியூமன் போச்சு, நான் செத்த அப்படின்னு சொல்லி காரோ நினைச்சிட்டு இருந்தா. மே ஸ்டாப் பண்ணு, அவன் என்னோட பிரே, நான் தான் அவன் கூட விளையாடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி காரோக்கு நம்ம ஹீரோவை பார்க்கவோ புரிஞ்சிருது. எப்படிடா சாவல நம்ம பார்த்தா 3 வருஷமா ரிவெஞ்ச வட்டியோட சேர்த்து கொடுக்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு லெவல் 15 ஹியூமன் என்ன தோக்கடிக்க வந்திருக்கியா? நான் லெவல் 150 அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும் நம்ம ஹீரோ ரியாக்ஷனே கொடுக்காம பாத்துட்டு இருக்கான். என் கையால அன்னைக்கு நீ சாவலையோன்னு வருத்தப்பட்டேன், என் கையால சாவறதுக்குனே திரும்ப வந்திருக்கியா அப்படின்னு காரோ கேட்டா. நீ ஒரு முட்டாள் தான், நான் எப்படி உயிரோட இருக்கேன், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் தானே நீ கேட்டுக்கணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. என் ஆளுங்க எல்லாரும் லெவல் 130க்கு மேல உன்னை ஈஸியா தோக்கடிச்சிட்டு இங்க இருந்து போயிருவோன்னு சொல்லவும் அப்படியா நம்ம ஹீரோ பார்த்தா நீ சாகதான் போறேன்னு காரோ சொல்றான். நம்ம ஹீரோ தான் ஆளுங்க அட்டாக் பண்ண வந்தா மே டக்குன்னு அவங்க தலைய வெட்டுறேன். தைரியம் இருந்தா என் மாஸ்டரோட ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு வா சொல்றா. நீ போயிட்டு எக்ஸிட் எனக்காக பிளாக் பண்ணு, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏதோ சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹியூமனுங்களை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு காரோ சொன்னா. அப்புறம் எப்படி ஆளுங்களோட தலை கீழே கிடக்க நம்ம ஹீரோ கேட்கறான். ஹியூமன்ஸோட ஹையஸ்ட் லெவலே 100 தான், நான் லெவல் 150, உன்னால எப்படி என்ன தோக்கடிக்க முடியும் நம்ம கேட்டா. ஹியூமன்ஸ் வீக்கன் நீயா தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஓவரா சீன் போடாதன்னு மொத்த பேர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாங்க. நீயாலவே நம்ம ஹீரோ அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் காரோக்கு பயமே வர ஆரம்பிச்சு. அவ்வளவுதானா நம்ம ஹீரோ பார்க்கவும் ஹியூமன் ட்ராஷ் உன்னை விட மாட்டேன்டா, நான் என் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மார்பிளை உடச்சு அவன் ஒரு பேஸ்ட் சமன் பண்றான். அந்த பேஸ்ட் பார்த்தா லெவல் 500ல இருக்கு. இப்போ உனக்கு பயம் வருதா? இதை நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆசை சீக்ரெட் வெப்பனை ஒரு ஃபென்ட்ரீரை வச்சிருக்காரா நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்தா இவ்வளவு வீக்கா லெவல் 500ல தான் இருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பயத்துல உன் மூளை குழம்பிடுச்சா? இப்போ என்கிட்ட கெஞ்சு லார்ட் காரோ என்ன விட்டுருங்கன்னு காதற அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹையஸ்ட் அட்டாக்கை ஏமல யூஸ் பண்ண சொல்லு, நான் டாச் கூட பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பேஸ்டும் ஹை லெவல் அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணுது. சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ டாச் பண்ணல, நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட ஏற்படல. ஃபேன்சியான அட்டாக் வர தோசியை தான் கிளப்பியிருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, அவன் எப்படி உயிரோட இருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. லெவல் 500 மாஸ்டர் எப்படி அப்படின்னு நம்ம கேட்டேன். பப்பிய போய் ஃபென்ட்ரேன்னு சொல்றியா? உண்மையான ஃபென்ட்ரேரை நான் காமிக்கிறேன். லெவல் 9000 அல்ட்ரா ரேர் கார்டுன்னு நம்ம ஹீரோ உண்மையான ஃபென்ட்ரேரை கொண்டு வரான். உல்ஃப் அந்த டாகிய கொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அது லைட்டா ஊதுனதுக்கு காரோட ஃபென்ட்ரேரை ஃப்ரீஸ் ஆகி உடஞ்சிருக்கு. அங்கன ஃபென்ட்ரேரையே கண்டுமிக்கிற செகண்ட்ல கொண்டுட்டானு காரோ பயப்பட ஆரம்பிக்கிறான். என் கையாலேயே அதை கொண்டிருக்க முடியும், பட் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு காமிக்கணும்ல. இதுதான் இப்ப என்னோட லெவல் நம்ம ஹீரோ காமிக்கிறான். 9999. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ லைட்டே இல்ல. ஆமா 3 வருஷம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு நீ ஹியூமனா இருந்தா கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கணுமே, நீ லைட்டே இல்ல அப்படின்னு காரோ சொல்லவும் நீங்க கொடுத்த அந்த வலி வேதனை எதையும் நான் மறக்க கூடாது, பார்க்கும்போது உங்களுக்கும் ஞாபகம் வரணும்ல, அது ரிங் ஆஃப் யூத் நான் போட்டிருக்கிறதுனால அப்படியே இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது உண்மையிலேயே லைட் தான், நான் செத்த அப்படின்னு சொல்லி காரோ யோசிச்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, ஃபெடரேஷன்ல இருந்து ஹையர் அப் சொன்னதுனால எனக்கு ஒரு வழி தெரியல, இவனுங்க தான் அந்த பொண்ணையும் கொல்லான்னு சொன்னாங்க, என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீ பாசே இல்ல கோலப்பையில நீ தான்டா எங்களை கூட்டிட்டு வந்தேன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படின்னா உனக்கு மேஸ்ட்ரோவை பத்தி என்னெல்லாம் தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்க. கவர்மெண்ட் தான் எங்களை அதை பத்தி தேட சொன்னாங்கன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டுக்கு ஏன் மேஸ்ட்ரோ முக்கியம் நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு தெரியல நம்ம சொல்றான். அப்ப எதுக்கு என்ன கொன்னீங்கன்னு கேட்டா. உண்மையில எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு காரோ சொல்றான். எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் உயிர் பழைக்கிறதுக்கு போய் சொல்லுவோம். தைரியம் தான் என் மாஸ்டர் கிட்டயே போய் சொல்லுவீங்கன்னு எல்லாத்தையும் மே வந்து வெட்டியிருந்தா. மே கிட்ட
லை டிடெக்ஷன் ஸ்கில் இருக்கு, அதான் அவ ஈஸியா அவங்களை கொண்டுட்டா. சரி காரோ, ஒன் ஃபைனல் கொஸ்டின், என் பவர் என்னன்னு நீ பாத்துட்ட, இப்போ நான் சர்ஃபேஸுக்கு போய் என் பழி வாங்குற பிளான் ஆரம்பிச்சா என்ன ஆகும் நம்ம ஹீரோ கேட்கவும், மே லை டிடெக்ஷனை யூஸ் பண்ணுவா, பொய் சொல்லாத நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கீங்க, அந்த பொண்ணும் ஸ்ட்ராங் தான், பட் உங்களை பத்தி ஸ்ட்ராங்னு மத்தவங்க தெரிய வந்தா மத்த கண்ட்ரி சும்மா இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க ஹை லெவல் பவர்ல இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க 2 பேர் தானே, மத்த நேஷன்ஸ் கிட்ட வெப்பன் ஆர்மர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லவும், ஏதான் நானும் யோசிச்சேன், என் ஒருத்தனால எதுவும் தனியா பண்ண முடியாது. டெலிபோர்டேஷன் ரிலீஸ் நம்ம ஹீரோ ஒரு கார்டை ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட த்ரோன் ரூமுக்கு தான் காரோவை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களே பாருங்க. எல்லாரும் எந்திரிச்சு உங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காமிங்க நம்ம ஹீரோ சொல்லவும், லெவல் 5000 7000 9000 1500க்கு குறைஞ்சு யாருமே அந்த இடத்துல இல்ல. கடைசி 3 வருஷத்துல நான் கிரியேட் பண்ண ஆர்மி தான் இது. திரும்பவும் கேட்குறேன் காரோ, இப்போ சொல்லு, சர்ஃபேஸ் வேர்ல்டில் மற்ற நேஷன் கூட நான் வாருக்கு போனா இப்போ வின் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்குறேன். பதில் சொல்ல தேவையில்ல, உன் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறேன். மான்ஸ்டரை நாங்க தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், இந்த உலகத்தையே இவன் டெஸ்ட்ராய் பண்ண முடியும், இவன் லார்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காரோ பயப்படும். நான் கடவுளாக ட்ரை பண்றியா நம்ம கேட்கவும், அதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு, நான் கடவுளா எல்லாத்தையும் உருவாக்குறேனா இல்ல எல்லாத்தையும் அழிக்கிறேனான்னு இந்த வேர்ல்டு தான் அதோட ஆக்ஷன்ல எனக்கு பதில் சொல்லணும். அபிஸ்ல இருந்து எல்லாரும் சர்ஃபேஸ் போறதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 6 மந்த்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க, 2.5 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் அபிஸை விட்டு வெளியே வந்திருக்கேன். நம்ம ஹீரோ அவன் வில்லேஜுக்கு போய் பார்த்தா அவன் வில்லேஜே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. இப்போ காரவை கொன்னதுக்கு அப்புறம் உள்ள டைம்ல எனக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 6 மாசம் கழிச்சு தான் நான் காரவை கொண்டிருக்கேன். லிங்ஸோட பாடி எனக்கு கிடைக்கல, மேபி அவங்க உயிரோட இருக்கலாம், அது ஒண்ணுதான் இப்போதைக்கு எனக்கு ஹோப்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோல்டும் நம்ம ஹீரோ கூட 2 பேர் வந்திருக்கவங்க எப்ப பார்த்தாலும் ஃபைட் பண்றாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸா எதிரிங்களானே தெரியலையே நம்ம ஹீரோ பாக்குறான். புல்லுலயோ தரையிலயோ மாஸ்டர் எங்க தூங்கினாலும் நான் தூங்குவேன் கோல்டு சொன்னா. மாஸ்டர் மாதிரி ஒரு ஆளு வெளியே தூங்குறதா, ஒரு சூப்பரான லாட்ஜ் ஏற்பாடு பண்ணணும்னு நெமோ சொல்றா. லாட்ஜிங்க பத்தி அப்புறம் யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்டெல் கேதர் பண்ணணும். எதிரி நேஷனோட ஆர்மி எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது, அண்ட் அவங்களோட கோல் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மெய்ஸ்ட்ரோங்கிறதும் என்னன்னு எனக்கு தெரியல, எல்லா நேஷனும் சேர்ந்து நான் மெய்ஸ்ட்ரோன்னு நினைச்சுதான் என்ன கொல்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க, அதை நினைக்கும் போதே அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோட்ட இருந்து ரிலீஸ் ஆகிற ஃபோர்ஸ்ல அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் இறந்து போகுது. ஓ சாரி, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருக்கன்னு ஃபோல்ஸ் மாஸ்க்னு ஒன்று எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். மாஸ்டர் லைட்னு நம்ம கூப்பிடுவோம், மறந்துடாத. இந்த மாஸ்டர் அந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கோல்டு சொல்லுவோம். ஆமா, இனி என்ன டார்க்னு கூப்பிடுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டார்க்குங்கிற பேர்ல தான் அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ போய் ரெஜிஸ்டர் பண்ண போறான். அட்வென்ச்சரா இருந்துதான் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும். சரி, இந்த தூரத்திலேயே நம்ம இறங்கிக்கிடலாம்னு சொல்லி அதுக்கு மேல அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. டுவார்ஸ் வந்துட்டு ஹியூமன் கேரேஜ்ல கொள்ளையடிக்கலாம் ட்ரை பண்றாங்க. டேய், உன்னோட கோல்டு ஆர்மரை பார்த்து எல்லாரும் நம்ம பக்கம் தாண்டா திரும்புறாங்கன்னு நெமோ தொட்டுறா. டுவார்ஸ் ஏரிசியை இவங்க கட்டி போட்டுருந்தாங்க. டாக சிட்டிக்கு போறோம், உங்க கேரட்ஸ்ல ஏறினதுக்கு சாரின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நாங்க இதை கூட பண்ணலன்னா எப்படி, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் ஃபேமஸான அட்வென்ச்சரர்ஸான்னு கேட்கவும், இல்ல இப்பதான் நாங்க அட்வென்ச்சர் கில்ல ரெஜிஸ்டர் பண்ணவே போறோம் நம்ம ஹீரோ சொல்றோம். போகக்கூடிய அந்த டாகஸ்ங்கிற இடம் எல்ஃப், டுவார்ஃப், ஹியூமன்ஸ்னு 3 நேஷனுக்கும் நடுவுல இருக்கு. நான் டாகஸ்ல தான் ஹோட்டல் வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தா எங்க ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு அந்த கேரேஜ் ஓட்டுறவர் சொல்றாரு. என்னோட பேரு கர்னால், நைட்டு தங்கணும்னா என் ஹோட்டலுக்கு வாங்க, முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணலான்ட்டு அவன் போறான். ஹியூமன்ஸால இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு அந்த பையன் கேட்கறான். உன் கோல்டு ஆர்மர் தான்டா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணதுன்னு நெமோ திட்டிட்டு இருக்கா. ஆர்ஸ் எல்லாம் பிளாக் ஸ்மித்திங்ல ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதுனால நிறைய வெப்பன்ஸ் அங்க இருக்கு. ஹியூமன்ஸை எல்லா இடத்துலயும் புவரா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். என்னது டார்க்கு எஃப் ரேங்க் அடை, அவருக்கு ஏ ரேங்க் இல்ல எஸ் ரேங்க் கூட பத்தாது, ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி நெமோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், புது அட்வென்ச்சரர்ஸ்க்கு எஃப் ரேங்க் தான் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றேன். மாஸ்டர், நான் பண்ண தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது வந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்றப்படாத நம்ம ஃப்ரீயா விட நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவங்க மீட் பண்ண அந்த ஹியூமனோட ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ போறான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட தயங்காம கேளுங்கன்னு அவர் சொல்றாரு. கேட்கறது செல்ஃபிஷ் ரெக்வஸ்டா இருக்கலாம், மொத்த டாப் ஃப்ளோரையும் 1 மாசத்துக்கு எனக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருங்க, ஸ்டாஃப் கிளீன் பண்றவங்க யாருமே அங்க வரக்கூடாதுன்னு நிறைய காசை நம்ம ஹீரோ கொடுக்குறான். சரின்னு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவன் யாரும் மாடிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் ஜாமிங், மேஜிக் டிடெக்ஷன், சைலண்ட்னு சொல்லி எல்லா ஸ்பெல் கார்டையும் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்றான். லைட், நீங்க அட்வென்ச்சரா இருக்க நினைக்கிறீங்க, சிம்பிளா எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா போதும், எல்லாத்தையும் நாங்களே கொண்டுருவோமே, இந்த சர்ஃபேஸ்ல ஸ்ட்ராங்கானவங்க யாருமே கிடையாதுன்னு நெமோ கேட்கவும், என் ரிவெஞ்ச் பிளான நீ கெடுக்க பாக்குறியா, என் கையால தான் நான் அவங்களை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் நெமோ ஆள ஆரம்பிக்கவும், திரும்பவும் நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல, அவங்களை யூஸ் பண்ணி நான் என் ரிவெஞ்ச் பிளான முடிக்க நினைக்கல, மழை கோவப்பட்டதுக்கு சாரி. அலாதான் நம்ம ஹீரோ நெமோவை சமாதானப்படுத்துறான். இல்ல ஓவரா பேசினது ஏன் தப்பு தானே வா சொல்றேன், உங்களுக்கு என் லாயல்ட்டியை நான் தெரிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கால்ல அவ கிஸ் பண்ற. அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் அவ லாயல்ட்டியை இப்படிதான் செலுத்துவான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து வந்துட்டு நீ மாஸ்டர் என்ஜாய் பண்ணணும் தானே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இந்த இடத்துல வேற ரேஸ் எல்லாம் இருக்காங்கிறத நம்ம காமிக்கிறாங்க. அட்வென்ச்சரஸா எல்லாரும் டன்ஜனுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹியூமன் பார்க்கவோ சில பேர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. லைன் ரொம்ப பெருசா இருக்கு, பட் இதுல டுவார்ஃப் அண்ட் எல்ஃப்ஸ் இல்ல. இந்த 2 கண்ட்ரிக்குள்ளேயும் பிரச்சனை போது நம்ம ஹீரோ கேள்விப்பட்டது உண்மைதான்.
போதான்னு பாத்துட்டு இருக்கான். நெமோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உங்க சேஃப்டிக்கு தான் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் வந்துட்டு இவங்க லைன்ல கட் பண்ணி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவன் கிட்ட நிறைய ஓப்பனிங்ஸ் தெரியுதா, அவன் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, பட் அவன் வச்சிருக்கிற ஸ்வாட் ஸ்ட்ராங்கா தெரியுது. நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி நிக்கிற ஹியூமன் பசங்க லைன் எப்படி கட் பண்ணிட்டு வந்துட்டாங்களே, வேற என்ன பண்ண முடியும், அமைதியா நிக்கணும்னு யோசிச்சா ஒழுங்கா போய் லைன்லயே நில்ல. நம்ம ஹீரோ சொல்றான், நான் யாருன்னு தெரியாம பேசாத அப்படின்னு நம்ம சொன்னா, நீ தான் ஹோடி போட்டு மூஞ்ச மறைச்சிருக்கிய, எனக்கு எப்படி தெரியும். நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். உங்க பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யலையா இல்ல உங்களுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலையா, ஏன்னா லயன் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோ கலாய்க்கிறாங்க. கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் தான் பிரச்சனை வேணா நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போறான். வேற லெவல் அப்படின்னு சொல்லி ஹியூமன்ஸ்லாம் நம்ம ஹீரோவை தைரியமா பேசினேன்னு பாராட்டுறாங்க. சாரி, அவங்க எங்க முன்னாடி தான் லைனை கட் பண்ணி நின்னாங்க, எங்களுக்கு பேச தைரியம் இல்லைன்னு அந்த சின்ன பசங்க மன்னிப்பு கேட்கவும், நான் இதை ஏன் சுயநலத்துக்காக தான் பண்ணேன், தேங்க்ஸ்லாம் வேணா நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஆர்மர் உண்மையான கோல்டெல்லாம் இருக்கான்னு ஒருத்தன் கேட்கவும், டே அவங்ககிட்ட ஏன்டா அப்படி கேட்ட அப்படின்னு கூட இருக்கிற பையன் திட்டினா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதுல ஆர்வம் இருக்கு. கோல்டோட ஆர்மர் உண்மையிலேயே கோல்டால ஆனதுதான், அவ்வளவு காசு கொடுத்து யார் ஆர்மர் பண்ண போறா, இது சும்மா ஃபேக் அப்படின்னு நெமோ வந்து சமாளிச்சு ஷைனிங் கலர் நைட் ஹுட் ரெப்ரசென்ட் பண்ணணும் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு கோல்டு சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டஞ்சனுக்கு வரீங்களோன்னு அந்த பையன் கேட்கவா, ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அதான் உங்க கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல போல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லவும், ஆமா எனக்கு அதை பத்தி தெரியாத நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ஐட்டம் பாக்ஸ் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றதுனால நம்ம ஐட்டம்ஸ் எதையோ கேரி பண்ணல, மத்தவங்க சந்தேகப்படுவாங்க தான், நெக்ஸ்ட் டைம் இதை பாத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இத்தனை நாள் நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சன்லயே தான் இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் வேற ஒரு டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோ என்ட்ரா. அபிஸோட மானா அண்ட் கோர் அதை பத்தி தான் எல்லை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதோட கோர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இந்த டஞ்சன் காடியில ஒரு பெரிய வேர்ல்டே இருக்கு. ஃபிளைட் மேஜிக், கன்சீல்மெண்ட், நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி ஃபாஸ்டா இவங்க பறந்து போறாங்க. இப்படி பறந்து போறது மூலியமா நிறைய டைம் சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா அந்த லோலி ஹியூமன் என்ன லைன்ல பின்னாடி நிக்க சொல்லுவான் அப்படின்னு அந்த எல்ஃபாம் ஸ்வாட் எடுத்து மான்ஸ்டர் எல்லாம் கோவத்துல வெட்டிட்டு இருக்கான். கைட்ட ஒரு லெஜெண்டரி ஹீரோ மைஸ்ட்ரோவோட பிளட் என் ரத்தத்துல ஓடுதுடா, என்ன தைரியம் இருந்தா அவன் என்ன அப்படி சொல்லியிருப்பான்னு கைட்ட தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கன்னு அந்த டார்க் எல்ஃப் சொல்லவும், யானாக் நீ பேசாத, லெவல் 1500, நான் இந்த லெவல்லே ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டேன், நீ தான் என் லெவலை ரைஸ் பண்ணான்னு சொன்னதுனால தான் உன்ன மாதிரி ஒரு லோவான கிரேச்சரை என் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ, கவலையப்படாதீங்க, உங்க லெவலை கண்டிப்பா என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்காக தானே நம்ம மியூச்சுவல் அலையன்ஸ் ஏற்படுத்தியிருக்கோம், ரிசர்ச்சுக்கு நிறைய குட்ஸ் மட்டும் தேவையான டார்க் எல்ஃப் சொல்றான். நம்ம ஹீரோவா அவனோட ஃப்ரெண்ட்ஸோ டேரக்டா 3rd ஃப்ளோர் போய் ஃபைட் பண்றாங்க. 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃபா அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கோர் எடுத்துக்கிறாங்க. லைட் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க திரும்ப பறந்து போகும்போது எனக்குள்ள ஒரு சன்செட் நடக்குது, பார்க்க அழகா இருக்குல்ல, இப்படியே நம்ம பறந்து போய்கிட்டே இருக்கலாம் இந்த கோல்டு பையா கூட இல்லாம அப்படின்னு சொல்லி நெமோ பாக்குறா. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான காப்ளின்ஸ் இருந்தாலும் அசால்ட்டா இவங்க அதை கொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு அவன் பின்னாடி வந்து கடிக்க வந்த பாம்பு பிடிச்சிருந்தான். காப்ளின்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்னேக் கூட டேஞ்சர் தான், அவங்களை கொல்லாது பட் பேரலைஸ் பண்ணிடுச்சுன்னா பார்ட்டி பிரேக் ஆயிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் மியாவை கடிச்சிருந்தா சப்போர்ட் மேஜிக் இல்லாம எல்லாரும் தோத்துருப்போம், தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பசங்க சொல்றாங்க. டார்க் அப்படின்னு நம்ம சொல்லவும், சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்கூல்ல இருந்து நிறைய உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர் வருது, அந்த பசங்க எல்லாம் பயந்து பார்த்துட்டு இருந்தா இது ஒரிஜினல் டார்கெட் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா அதுங்கெல்லாம் கண்டுக்கிடாம பேச்சுன்னு அந்த பசங்க பார்த்தா அரஸ்குள்ள இருந்து இப்போ ஒரு பெரிய மேண்டிஸ் வந்து நிக்குது, அந்த பசங்க எல்லாம் செத்தோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்களே, இது எப்படி இங்க வந்தது, நீ அவன் மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லவும், நாங்க இதை ஹண்ட் பண்ண உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த வேற லெவல் 500 தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றா. இல்ல நம்ம இங்க இருந்து போய் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அந்த பசங்க சொல்லவும், கவலைப்படாதீங்க எதுவும் ஆகாது, இந்த பூச்சியை நசுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். கோல்டு போயிட்டு அதை அட்டாக் பண்றான், அது மேல பெருசா ஸ்கிராச் விழல. ஓகே அதோட லெக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கோல்டு பாக்குறான். ஃபயர் ஆரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்படி இருந்தும் அதுக்கு எதுவும் ஆகல. ப்ரோ என்ன பண்ணான்னு பாத்தியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இன்கார்டேஷனே இல்லாம கேஷ் பண்ணிருக்கான் அப்படின்னு மியா வந்து ஆச்சரியப்படுதா. ஒரு ப்ராப்பரான நைட்டா அப்படி இருக்கணும், என்ன பார்த்து கத்துக்கோங்க பசங்களா. ஸ்வாட வச்சு மட்டும் இல்ல ஷீல்ட வச்சு கூட எதிரியை அட்டாக் பண்ண முடியும், டைமிங் தான் முக்கியம்னு. கோல்டன் ஷீல்ட வச்சு அது காலை தடுக்குவா, அது கால் உடையுது, எதிரி ஆஃப் கார்ட்ல இருக்கும்போது டக்குன்னு நம்ம போயிட்டு அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கோல்ட் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஃபயர் ஆரோ வச்சு திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் இந்த தடவை அது வளைஞ்சு வந்து மேல இருந்து அட்டாக் பண்ணுது. ஆன்டி சூர்வால அதை டாஷ் பண்ணிட்டாலும் திரும்ப திரும்ப அது வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒரே நேரத்துல 30 ஆரோஸ் வாய்ப்பே இல்லைன்னு மியா ஆச்சரியப்படுதா. அது காலை நம்ம ஹீரோ துண்டாக்குறான். அது கதையை முடிங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். மேண்டிஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கவோ ஃபயர் வால் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். கைஸ் உங்களுக்கு மேஜிக் பத்தி தெரியாதுங்கிறதுனால இது எவ்வளவு பெரிய விஷயம்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மியா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி புலம்பிட்டு இருக்கா. ஃபயர் வால தானே போட்டிருக்கான்னு அந்த பறந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. நெமோ ஒரே ஜம்ப்ல வானத்துக்கே ஜம்ப் பண்ணி அசால்ட்டா அந்த மேண்டிஸை துண்டு துண்டா ஆக்கிருதா. அச்சு எல்லா டார்க் என்ன மன்னிச்சிருக்கா, அதோட கோடையும் சேர்த்து நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கதறவும், லெஜெண்டரி மேண்டிஸே இவங்க அசால்ட்டா தோக்கடிச்சிட்டாங்களா, யார் தான் யோகா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாக்குறாங்க. துண்டு துண்டா உடச்சிருந்தாலும் அந்த கோர் எல்லாத்தையும் ஒரு வழியா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க ஃபேமஸான எதுவும் அட்வென்ச்சர் பார்ட்டியான அந்த பையன் கேட்கவும், நாங்க சாதாரண எஃப்ராங்க் பார்ட்டி தான், இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். மியா வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு கிளீனிங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றா. சரி நம்ம ஹீரோவும் அவ இவ்வளவு தூரம் பண்ணிருக்காளேன்னு கையை போயிட்டு கழுவுறான். நைட் வேணா நம்ம எல்லாரும் ஒன்னா தாங்களா நம்ம ஹீரோ சொல்லுவோம், தாராளமா அப்படின்னு அந்த இன்னொரு பையன் சொல்றான். மெனக்கிட்ட மானாவை யூஸ் பண்ணி வாட்டர் தந்திருக்கீங்க, பதிலுக்கு நம்ம ஹீரோ சொல்ல வந்தா பரவாயில்ல இருக்கட்டும், எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்க, வேணா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அந்த பையன் கேட்டா. எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சன்செட் ஆக போது
எதுக்கு நீங்க இங்கேயே சுத்துறது டேஞ்சர். என் சிஸ்டர் மியாக்கு உங்க மேஜிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க அந்த இடத்துலயே கேம்ப போடுறாங்க. உன்னோட மேஜிக் ஸ்கில்ல சூப்பர் தான் நம்ம ஹீரோ சொன்னா. ஐயோ உங்க அளவுக்கு இல்லன்னு மியா சொல்ற. அது அவ்வளவு இம்ப்ரெசிவா அப்படின்னு அந்த பிரதர் கேட்கவோ, ஐயோ பிரதர் உனக்கு புரியல, அவரை கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு தோசிக்கு சமம். காம்பேட் ஸ்பெல்லுக்குள்ள தான் அந்த ஃபயர் ஆரோ ஐஸ் மேஜிக்லாம் வரும். ப்ராக்டிகல் கிளாஸ்ல தான் அந்த ஃபயர் வால் வரும். ஸ்ட்ராட்டஜிக்கல் கிளாஸ் இருக்கு. எர்த்குவேக் சுனாமிஸ கூட அவங்களால கிரியேட் பண்ண முடியல. தனி ஆளால பண்ண முடியாது. நிறைய மேஜஸ் ஒன்னா சேர்ந்து அதை பண்ண முடியும். அதுலயும் ஹியூமன்ஸ் எல்லாம் அதை பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பெல்ல தான் இன்கான்டேஷனே இல்லாம மிஸ்டர் டார்க் பண்ணிருக்காரு. இவர் லெஜெண்டரி ஹீரோன்னு சொன்னா கூட தப்பில்லைன்னு மியா சொல்ற. மேஜிக்க பத்தி எனக்கு தெரியாது, பட் மிஸ்டர் டார்க் நீங்க உண்மையிலே ஆசம்னு அந்த பிரதர் சொல்றான். என் தங்கச்சி மேஜிக்க படிக்கிறதுக்கு டச்சி அகாடமில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லவோ, டச்சி அகாடமியா நம்ம ஹீரோ கேட்டா 9 ரேஸுமே அந்த ஸ்கூல்ல ஒன்னா படிக்கிறாங்க. என்னோட சிஸ்டர் திறமையை பார்த்து அந்த ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தேகம் வருது. அதுல சேர்க்க எங்களுக்கு காசு இல்ல, அதனாலதான் அட்வென்ச்சரிங் பண்ணி காசு சேர்க்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து மியாவை டச்சி அகாடமிக்கு அனுப்புவோம்னு சொல்லுவோம். கைஸ் உங்க கூட இருக்கதே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு மியா சொல்றா. இவங்களை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவனோட தங்கச்சி தான் ஞாபகம் வருது. கண்டிப்பா மியாவோட டேலண்ட்க்கு அவ கிரேட்டான இடத்துக்கு போவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவே வெக்கப்படுறா. அவளுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலி எனக்குமே அப்பா அம்மா கிடையாது, ஃபயர்ல எரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். டார்க்கோட ஃபேஸ்லயும் தீக்காயம் பட்டுடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம், அதான் இவர் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கோல்டோ நம்மவும் ஒரு ஸ்டோரிய சொல்றாங்க. கோல்டோ நம்மவும் லவ்வர்ஸோ அப்படின்னு அந்த பையன் கேட்கவும் இவன் கூடிய வாய்ப்பே இல்லைன்னு நெமோ சொல்றா. நெமோ பேபி அப்ப ஏன் கூட நீங்க லவ்வரா இருக்கீங்களான்னு அந்த பையன் கேட்கறான். நல்லா டார்க்கு மட்டும்தான் சொந்தம்னு வா சொல்றா. இந்த கிராண்டியஸ் லெஜெண்டரி வெப்பனை இந்த மாதிரி லோ லைஃப் கிரியேச்சரை கொல்ல சொல்றியா அப்படின்னு சொல்லி கைட்டோ கத்திட்டு கிடக்குறான். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எது தேவை, ஹியூமன்ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அடுத்த டார்கெட் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கியோட்டோ போறான். டார்க் இவ்வளவு ஜெம்ஸா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சரஸும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ட்ரிபிள் எஸ் ரேங்க் கொடுக்கணும்னு சொன்னதுல தப்பே இல்லன்னு ரிசப்ஷன் லேடி சொல்றா. நம்ம ஹீரோவோட அந்த அட்வென்ச்சரிங் பார்ட்டியை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றாங்க. பிளாக் மால்ட்டியான்னு ஒருத்தன் பார்க்கவும் என்ன பிளாக் மால்ட்டி நம்ம ஹீரோ கேட்டா, உங்க பார்ட்டியை எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல. 5th ஃப்ளோர்ல நீங்க அந்த மேண்டிஸை தோக்கடிச்சதை கேள்விப்பட்டோம். ஹியூமன்ஸ் அதை தோக்கடிச்சதை நம்பவே முடியலன்னு சொல்லுவோம். அப்ப டார்க் என்ன போய் சொல்றாருன்னு சொல்றியா நெமோ மிரட்டவும். ஆக்சுவலி நாங்க உங்களை பாராட்டலாம் தான் வந்தோம். ஏன்னா மத்த ரேஸை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன்ஸ் வீக்னு நினைச்சாங்க, பட் நீங்க தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இந்த லோ ஹியூமன்ஸ் மேண்டிஸை தோக்கடிச்சாங்களான்னு மத்த ரேஸ்லாம் இவங்களை இலக்காரமா பாக்குறாங்க. 5th ஃப்ளோர்ல இருந்து இன்னைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். அந்த சின்ன பசங்களை பார்க்கவும் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு பேசுறான். அதனால நம்ம பார்க்கவே இல்ல நம்ம ஹீரோ கேட்குவான். ஹீரோ சொன்னா மியா நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்கீங்களா, காப்பாத்தினதுக்கு உங்க ஃபேஸ்ல தீக்காயம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த மருந்து போட்டா சரியாகும் வா கொடுக்கவும். அதான் அன்னைக்கு சும்மா பொய்யா தான் சொன்னோம், பட் மணிக்கிட்டே வா இவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெப் எடுத்திருக்காலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். அவருக்கு அது பிடிச்சிருக்கு போலன்னு அந்த பையன் சொல்றான். ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அல்ட்ரா ரேர் கார்டு எடுத்து பதிலுக்கு இந்த அப்படின்னு சொல்லி அந்த பிரேஸ்லைட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். மத்தவங்க சொல்லவும் சரி மியாவும் அதை வாங்கி கையில கட்டிக்கிறா. மிஸ்டர் டார்க் பொண்ணுங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கூட இருக்க பையன் சொல்றான். சூப்பர் எஸ் ரேங்க் விஷ் பிரேஸ்லைட் அந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கவும் ஒருத்தங்க ஆள் மனசுல இருந்து விஷ் பண்ணா ஒரு விஷயம் அது நிறைவேற்றும். சோ பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஜென்டில்மேனா அந்த பிரேஸ்லைட்டை நீங்க கொடுத்தது கரெக்ட் தான் மை லார்டுன்னு கோல்டு சொல்றான். இவங்க 5th ஃப்ளோர்ல போய் பார்த்தா ஒரே பனி மூட்டமா இருக்கு. இருக்க ஏடி மான்ஸ்டர் நீங்க 2 பேரும் ஹண்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அபிஸ் டஞ்சனுக்கே திரும்ப போறான். நாசனா மீ ஆயோகி எலே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்வென்ச்சரிங் மிஷன்லாம் எப்படி போகிட்டு இருக்குன்னு மே கேக்குறாங்க. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ரிவெஞ்ச்கான ஆபரேஷன் எப்படி போகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்க தயாரா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. எலே இதுல ஒண்ணுதான் நம்பி இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பத்தியோ கவலைப்பட தேவையில்ல மாஸ்டர்னு எலே சொல்றா. மே அபிஸ நீ மெயின்டைன் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நான் எனக்கு என்ன வேலை நாசனா கேட்கவும் அவளை பிளான்ல இன்வால்வ் பண்ண சொதப்பிடுவா. எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிறது தான் வா வேலை நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிற பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நாசனா ரொம்ப ஹாப்பியா ஷாஷாவோட மூஞ்சில வரப்போற ரியாக்ஷனை பாக்குறேன், ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். எல்ஃப் ஷாஷா தான் நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு தெரியுது. ஹீரோவை நீங்க தான் மோட்டிவேஷனா இருக்கீங்கன்னு பாராட்டிட்டு போனேன். அந்த அட்வென்ச்சரஸை காமிக்கிறாங்க. ஹியூமனால ஒரு மேண்டிஸை தோக்கடிக்க முடியுமா, பட் விட்னஸ் ஒரு பொண்ணு பாத்துருக்காளே அப்படின்னு சொல்லி ஒருவேளை இவர் ரீஇன்கார்னேட் ஆன ஏதாச்சும் ஹீரோவா இருக்குமோ. இவர் தான் ஹியூமனிட்டிக்கான லைட்னு நினைக்கிறேன். ஹியூமனிட்டியை இவர் வழி நடத்தினா ஹியூமன்ஸை யாரும் இலக்காரமா பார்க்க மாட்டாங்க. சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருத்தானே அந்த அட்வென்ச்சரர் போயிட்டு வந்து பார்த்தா கூட இருக்கிற ஆளுங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா உனக்கு அவ எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கைட்டோ தான் அங்க வந்து நிக்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க அலர்ட்டாகி அட்டாக் பண்ணிருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னும் வீக் கிடையாது அப்படின்னா இவன் அவ்வளோ ஸ்ட்ராங், என்னால இவன் கூட ஃபைட் பண்ண முடியாது. எல்டர்ல நான் இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சோ இங்க இருந்து நான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தா வேணும்னே அவனை கோவப்படுத்துற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் டெட் பாடியை போட்டு அந்த எல்ஃப் மிதிக்கவும் மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டக்குனு ஸ்மோக் பாம்பை போட்டு இந்த நியூஸை வெளியே இன்ஃபார்ம் பண்ணணும் அவன் ஃபாஸ்டா ஓடுனா டக்குனு அவன் பின்னாடி யாரோ அட்டாக் பண்றாங்க. கால் தடிக்க அப்படியே ஓடின வேகத்துக்கு கீழே விழுறான். அதுக்குள்ள அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர் பார்த்தா அவன் ஸ்வாட் மேல பறந்துட்டு நின்னுட்டு இருக்கான். கைட்டோ கூட இருக்கிற அந்த டார்க் எல்ஃப் வந்து இவனை அட்டாக் பண்றான். இவனும் செத்து போயிட்டான். ஹியூமன்ஸ் டெட் பாடிஸா பிடிச்சா ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ண, அவங்கள உயிரோட புடி அப்படின்னு சொல்லி அவன் திட்டவும் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு கைட்டோ சொல்றான். லைட்டா அடிச்சதுக்கே இவனுங்க செத்துருந்தாங்க. இவனுங்க வீக்கா இருந்தா அது எப்படி ஏன் ப்ராப்ளம் ஆகும்னு கைட்டோ சொல்றான். இந்த ஹியூமன்ஸ் அட்லீஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வச்சு யூஸ் ஆகுறாங்களேன்னு அந்த டார்க் எல்ஃப் சிரிக்கிறான். டார்க்கோட ரேங்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு திட்டிட்டு இருக்கா. மேடம் இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, அதோட ரூல்ஸ் படி தான் எல்லாம் நடக்கும் ரிசப்ஷன் டைடி சொல்றாங்க. மேண்டிஸ்
கிடைச்சதுக்கு ஆல்ரெடி உங்க ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஏதாச்சும் நீங்க பெருசா பண்ணாதான் டக்குன்னு ரேங்க் இம்ப்ரூவ் ஆக முடியும்னு சொல்லவும், பெருசாவா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் கில்லர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதை இவங்க எடுக்கிறாங்க. அதை பண்றவங்க யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. மேபி உங்க காட்சாவை ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ட்ராக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில் கிடைக்கான்னு பாப்போமான்னு கேட்கலாம். காட்ஸ் இன்னும் ரேண்டமா தான் வருது. ஸோ நம்ம அவ்வளோ லக்கியா இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஹீரோ சொல்றாங்க அட்வென்ச்சரர் கில்லர் ஹியூமன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்றான்னு இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்கில் அது இதுன்னு போட்டுமே கூட இவங்க ரூம்குள்ளேயே டேரக்டா யாரோ டெலிபோர்ட் ஆகுறாங்க. பார்த்தா மியா தான் அடிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்து விழவோ டக்கு நம்ம ஹீரோ போய் பிடிக்கிறான். நம்ம ஹீரோ கொடுத்த அந்த விஷிங் பேஸ் லைட்டோ ப்ரோக் ஆகுது. டார்க் மீட் பண்ணி நடந்தது சீக்கிரம் சொல்லணும்னு அவ மயக்கத்துல பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவில ஹீலிங் பண்றான். மெமரிஸை நான் பாக்குறேன் மன்னிச்சிரு நம்ம ஹீரோ சொல்லிட்டாவா. மெமரிஸை ஹிப்னோசிஸ் யூஸ் பண்ணி பாக்குறேன். யாரோ ஒருத்தங்க தான் ஹியூமன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி கொள்றாங்க. அது கண்டிப்பா மான்ஸ்டர் இல்ல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நீங்களும் கிளம்பிருங்கன்னு சில அட்வென்ச்சரர்ஸ் போறாங்க. லீடர் என்ன பண்ணலான்னு மத்த பசங்க கேட்கவும், இரட்டுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி அந்த பசங்களும் கிளம்புறாங்க. பட் அதுக்குள்ள இருட்டிடுது. மார்னிங்ல இருந்து நிறைய ஃபைட் வர பண்ணதுனால எல்லாரும் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. கைட்டவும் அந்த டார்க் அல்ஃபா அங்க வரவும் அவங்க அந்த நியூஸை கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மியா சொல்றா. ஆமா அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் யாரோ மர்டர் பண்றாங்களா, சோ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, இங்க இருந்து வெளியே போயிருங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க. ஓ எங்க கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ் பசங்களா, இப்போ தானே புரியுது ஏன் மனுஷங்களை எங்களுக்கு சிக்க மாட்டிக்காங்கன்னு. நம்மளை பத்தின நியூஸ் குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கல அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்றான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு அந்த பையன் பாக்குறான். ஹியூமன்ஸ் இன்னுமா புரியல, அதான உங்களுக்கு தான் அறிவு கிடையாதுன்னு யானக் சொல்லுவோம். இவங்க தான் அட்வென்ச்சரர் கில்லர்ஸ்னு அந்த பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீ இங்க இருந்து ஓடிடுன்னு அவன் பிரதர் சொல்றான். நீயாவை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மத்த பசங்களும் நிக்கிறாங்க. என்ன எதிர்க்கிறீங்களான்னு கைட்டா அவங்கள அசால்ட்டா வெட்டுறான். மியாவோட அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் வயித்துல வெட்டு வாங்கி கீழே விழுறான். மத்த பசங்களையும் அவன் வெட்டியிருந்தான். மியா தப்பிக்கணுங்கிறதுக்காக இந்த பசங்க போராடுறாங்க. சீக்கிரம் இங்க இருந்து ஓடு மியா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட் சொல்றான். ரெண்டு பசங்களுமே வெட்டுப்பட்ட நிலைமையிலேயே எந்திரிச்சு ஃபைட் பண்ண போறாங்க. அவளையோ கொன்றாதான் யானாக் சொல்றான். பட் கைட்டா அவங்கள கொன்றுதான். கொண்டுட்டே இருந்தா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுவா, உயிரோட தேவை அப்படின்னு சொல்லி யானாக் சொல்லுவான். அவனுங்க தான் எரிச்சல உண்டு பண்றானுங்க. சரி அந்த பொண்ணு உயிரோட தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கைட்டா பாக்குறான். சரி இவ்வளவு நான் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுதேன், எப்படியோ இவ்வளவு சாகடிக்க தானே போறான், அதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் விளையாடிக்கிட்டேன்னு கைட்டா சொல்லவும், எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யானாக் போறான். என்ன மாதிரி ஒரு ஹையரான ஆளு கூட நீ இருக்கிறதுக்கே சந்தோஷப்படணும். லோலி கிரேச்சரா நீ எல்லாம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டா, இருந்தாலும் உன்னை யூஸ் பண்றது நினைச்சே நீ பெருமைப்படணும் அப்படின்னு கைட்டோ சொன்னா. மியா இங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி வெட்டுப்பட்ட அவளோட அண்ணன் எந்திக்கிறான். இந்த ஹியூமனை உயிரோட கொண்டு போகணும், வெட்டுப்பட்டு இவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லி யானாக் சொல்றான். நான் ஆல்ரெடி சாகுற கண்டிஷன்ல தான் இருக்கேன், பட் எப்படியாச்சும் மியாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் யோசிக்கிறான். சரி மியாவோ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கைட்டோ அவ ஓடி போறா, டக்குன்னு அவளை பொடி அப்படின்னு யானாக் சொல்லவும் மியாவோட அண்ணன் போயிட்டு அட்டாக் பண்றான். அவனை கொன்றாதான் யானாக் சொல்றான். பேட்டில்ங்கிறத ஒருத்தரோட ஸ்கில்லை விடவும் கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஷீல்டை நான் அட்டாக் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணலான்னு கோல்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். உலகிட்டு இருக்கேன் கியோட்டா அட்டாக் பண்ண வந்தா மியாவோட அண்ணன் எலியோ வந்து ஸ்வாட தூக்கி எறிஞ்சிட்டு அதுல அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஷீல்டை வச்சு அவன் மூஞ்சிலேயே அடிக்கிறான். நீ ஸ்ட்ராங்கான எல்ஃபா இருந்தாலும் நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டா, நீ தான்டா லூசர் அப்படின்னு சொல்லி வெளியே செருப்பு பிடிக்கவும் டென்ஷனாகி அவன் உடம்புக்குள்ள அவன் கத்தியை இறக்கி இருக்கான். என் ஃபேஸ்ல என்ன தைரியம் இருந்தா பஞ்ச் பண்ணிருப்பா நம்ம போகவும். கியோட்டோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிருவா, நம்ம தான் இதை பண்றோம் கில்டில் சொன்னா பிரச்சனையாயிரும், சீக்கிரம் அவளை பிடின்னு சொல்லவும் சரின்னு கியோட்டோவோ போறான். ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி ஈஸியா பறந்து வந்தே அவளை பிடிச்சிருந்தான். ஃபியூச்சர் லெஜெண்டரி ஹீரோ கூட தான் நீ இருக்கணும். அந்த லெஜெண்டரி ஸ்வாட் கிராண்டியஸ் இப்போ இந்த ஹீரோ கையில இருக்கு. இந்த மாதிரி போச்சிங்ல பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் அப்படின்னு அவன் சொல்லவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸை வீண் போக விட மாட்டேன் மியா அட்டாக் பண்றா. மிஸ்டர் டார்க் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, அவர்கிட்ட போனோம் அப்படின்னு மியா ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளை அவன் அட்டாக் பண்றான். நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, மிஸ்டர் டார்க் மாதிரி ஆளுதான் ஹீரோ, இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை அவர் புள்ளி பண்ண மாட்டாரு அப்படின்னு மியா சொல்லவும் நீ வீக்கானவங்களை மட்டும்தான் அவனுக்கு புள்ளி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கிற எல்ஃபே அவனை கிண்டல் பண்ணதை அவன் யோசிச்சு பாக்குறான். ஐயா மூடு அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகி மியாவை அட்டாக் பண்ண போகவும் நான் இங்க சாக கூடாது, எப்படியாச்சும் மிஸ்டர் டார்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்களோட விஷயம் கிராண்டட் ஆகி நம்ம ஹீரோ கிட்ட அவ டெலிபோர்ட் ஆயிருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு உயிரோட வேணும் எலியோ வந்துட்டு யானாக் சரி பண்ணிட்டு இருக்கான். பொண்ணை கொண்டுட்டியான்னு கேட்க போயில திடீர்னு வா காணாம போயிட்டான்னு சொல்லுவோம். ஒயிட் நைட்ஸ்ல இருந்து ஒன்னால ஒரு குழந்தைய பிடிக்க முடியாது நம்ம திட்டவும் டெலிபோர்டேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்ப பிரச்சனையாச்சா யாராச்சும் இங்க வந்துட்டா விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா கிராடியஸ் லெஜெண்டரி ஸ்வாட நீ தான் திருடிட்டு வந்திருக்கேன்னு உங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒயிட் நைட்ஸ் நம்மள தேடி வருவாங்க. ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் லெவல் 3000 2000ல இருப்பாங்க. அடச்சா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். ஃபர்ஸ்ட் லிமிட் ஆயிருக்கிறவன் லெவலை நீ இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் முடிப்போம்னு சொல்லுவோம். அதே தான் ஸ்ட்ராங் ஆயிட்டா அந்த ஒயிட் நைட்ஸை பார்த்து கூட பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கைட்டோன்னு நினைக்கிறேன். ஹீரோ அங்க வந்து நிக்கவும் அந்த லைன்ல என்ன போக கூடாதுன்னு சொன்னவன் நீ தானே நம்ம டென்ஷன் ஆகிறான். கெம்ப்ரா ஓர்டி நல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இறந்த 2 பேர் கண்ணையும் நம்ம ஹீரோ மூடிட்டு எலியோக்கு என்ன உயிர் இருக்குன்னு கோல்டு தூக்கி வைக்கவும் டக்கு நம்ம ஹீரோ போய் ஹீலிங் பண்றான். இங்க இருந்தவன் எப்படி அங்க போனான்னு யானாக் ஷாக் ஆகிறான். சாதாரண சின்ன பசங்க எந்த தப்பு பண்ணல, இவங்களுக்கு ஏன் அந்த நிலைமை வரணும், ஏன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டைம்ல நான் இவங்களை மீட் பண்ணியிருந்தேன், மேபி இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, நீங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவும் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் தான் அந்த பையனை ஹீலிங் பண்ண, நீ தான் பாத்தியா அப்படின்னு சொல்லி யானாக்
சமாளிக்க ட்ரை பண்றான். துரத்தி வந்த அந்த பொண்ணு என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கவா, கவலைப்படாத நான் கில்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு லக்கி நினைக்கிறேன் நம்ம மாட்ட போறதில்ல, இந்த முட்டா பையா தனியா வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். காடஸ் லக்கு என்கிட்ட இருக்குன்னு ஒரு லெஜெண்டரி ஹீரோ நம்ம சொன்னா, நீ ஹீரோவை பிடிச்சா நீ ஈஸியா தப்பிச்சிருவ, நீயே உன்னை கொல்ல சொல்லி என்கிட்ட கெஞ்சினாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல்டு நம்ம நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ தனியா ஃபைட் பண்றதுக்கு போறேன். வீக்கான பூச்சி ஹியூமன், நீ என்ன மிரட்டுறியா, உன்னை துண்டு துண்டா வெட்டி போடுறான்டா அப்படின்னு கைட்டோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். இவ்வளவுதான் அவன் பவரா நம்ம ஹீரோ பார்க்குவான். அவனும் எவ்வளவோ அட்டாக் பண்றான், பட் நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கண்டிப்பா அவன் ஒரு குட்டி பையன் இல்ல அண்ட் அவன் ஒரு ஹியூமனும் இல்ல அப்படின்னு சொல்லி யானாக் பாக்குறான். அவன் கோவத்துல கண்மூடித்தனமா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோல்டு பாக்குறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுக்கிறான். நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலேயே அட்டாக் பண்ணிட்டு, நீ இதை விட பெட்டரா இருப்பான்னு நினைச்சேன், பார்த்து நான் உன்னை ஆக்சிடென்டலாக கொல்ல போறேன், இன்னும் நல்லா ட்ரை பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லெஜெண்டரி கிராண்டியஸ் வார்டோட பவர் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாஸ்மா அட்டாக்க வச்சு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் மேஜிக் அவன் யூஸ் பண்றான். ஒவ்வொரு அட்டாக்லயும் ஒவ்வொரு எலமெண்டல் ஆட்ரிபியூட் இருக்கு, இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு கோல்டு பார்க்க இத்தனை அட்டாக் பண்ணி சீக்கிரட்டா நம்ம ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண போனா அதையே நம்ம ஹீரோ தடுத்துருதான். ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பனையே தடுக்கிறானா, யாரா இவன் அப்படின்னு சொல்லி, நீ மேஜ் மாதிரி ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துற, நீ ஒரு வாரியர் அதான் ஈஸியா ஃபைட் பண்றான்னு கேட்டோ சொன்னா, நான் உண்மையிலேயே ஒரு மேஜ் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாய்ப்பே இல்லை அப்படின்னா உன்னால என் கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு கேட்டோ. அன்லிமிடெட் கார்டு மேஜ் தான் என்னோட பவர்ஃபுல்லான ஸ்கில், அதனாலதான் நான் ஒரு மேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஐஸ் வார்டு நம்ம ஹீரோ வானத்திலேயே கிரியேட் பண்றான். இன்கேண்டேஷனே இல்லாம நீ இதை கிரியேட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணா. ராண்டியஸோட ஸ்குவாடவே இவன் அசால்ட்டா தடுக்கான. எல்வன் மேஜிக்கால கூட இது முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த டார்க் ஐஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஐஸையே நம்ம ஹீரோ பேரியர் மாதிரியே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த லெஜெண்டரி ஹீரோ ஹியூமன் கிட்ட தோத்து போக வாய்ப்பே இல்லை, அதுவும் மேஸ்ட்ரோ யூஸ் பண்ண ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் கிராண்டியஸை யூஸ் பண்ணி ஏன் உன்னை தோக்கடிக்க முடியல அப்படின்னு கைட்டோ கத்தவும். மேஸ்ட்ரோ பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். என் உடம்புல மேஸ்ட்ரோ பிளட் தான் ஓடுது, நான் ஒரு சப் மேஸ்ட்ரோ அப்படின்னு கைட்டோ சொல்றான். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஜீன்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ. சோ அப்படின்னா மேஸ்ட்ரோவோட வம்சாவளி தான் சப் மேஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, கோல்டு நம்ம சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ், இவங்களை உயிரோட அபஸ்க்கு கொண்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மைலாட் அப்படின்னு யானாக் கூட அவங்க ஃபைட் பண்ண போறாங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு ஃபைட் பண்ண தெரியாதானா அப்படின்னு அவன் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஆளுங்களை வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாத்திரான். ராக் லிசர்ட் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் கூட மெர்ச் பண்ணி அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான். ஹியூமன் ஃபேஸ் இது நான் அன்னைக்கு பார்த்த வந்தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பாக்குறாங்க. இப்போதைக்கு இது ஸ்டேபிளா இல்ல, இன்னும் சில ஹியூமன்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா சக்சஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். வாயமோடு நமோ கோல்டு, நீங்க ரெண்டு பேரும் அவங்களோட சஃபரிங்க போக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இவனைய உயிரோட பிடிங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த முட்டாளுங்களுக்கு என் பவரை காமிச்சாதா புரிய போலன்னு அந்த மான்ஸ்டர் வச்சு அவன் அட்டாக் பண்றான். கோல்டும் நம்ம ஈஸியா அதை அட்டாக் பண்ணா, இதான் அவங்களை முட்டாளுங்கன்னு சொல்ற, திரும்பி பாருங்க ஏன்னா என்னோட ஹைபிரிட்ஸை கொல்லவே முடியாது அப்படின்னு யானாக் சொல்றான். அந்த மான்ஸ்டர்ஸும் ரீஜென்ரேட் ஆயிருக்கு. ரெண்டு ஹியூமனான மான்ஸ்டர் என்னதான் கட் பண்ணாலும் ஹீலிங் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கைட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நானும் சீரியஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோல்டு வந்துட்டு அதை ரெண்டா கட் பண்றான். அப்படி இருந்தும் அது ஹீலிங் ஆயிருது. கவலைப்படாதீங்க, நீங்க செத்தப்புறம் உங்க பாடியோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யானாக் சிரிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுத்த வேணா, சீக்கிரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்வாட்ல ஃபயரை வர வைக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரே அட்டாக் தான், அவங்க கதை முடிஞ்சுது. என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. என்ன அதுங்க ஹீலிங் ஆகி எந்திரிச்சு வரல, இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யானாக் பாக்குறான். நம்ம அவன் மைண்ட்லயே அடிக்கிறான், அவனும் மயங்கி இருக்கான். நம்ம ஹீரோவோட அட்டாக்க தாக்கு பிடிக்க முடியாம இப்போ கைட்ட வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இதனை எல்லாரும் கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லா ஹியூமன்ஸ் என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்டியஸ் வார்டோட அல்டிமேட் மூவ் அவன் யூஸ் பண்றான். இந்த பிளேடுல மல்டிபிள் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மேஜிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. கோல மாதிரி பயந்து ஓடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கைட்டோ திரும்ப திரும்ப அதை வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை ஈஸியா டேஷ் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கவும் அட்டாக் ஃபிளாஷியா தெரியுதே தவிர்த்து பவர்ஃபுல்லா இல்லையே நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அப்படின்னா டேஷ் பண்ணாம அட்டாக் வாங்குடா அப்படின்னு சொல்லி கைட்டோ திட்டவும், அந்த அட்டாக் அமலப்பட்டா என்ன தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சியா, ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோ இப்ப அசையாம நினைக்கிறான். அல்டிமேட் அட்டாக் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணாலுமே கூட என்ன இது ஏமலப்பட்டா ஏதோ ஆகும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கிறான். அவன் திரும்ப திரும்ப அதை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட விழல. அவன் அட்டாக் தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவன் வயிற்றுலயே போயிட்டு ஒரு பஞ்சு விடுறான். நான் உன்ட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, சோ அதுக்குள்ள உன்னை சாகடிக்க மாட்டேன், நீயே உன்னை கொல்ல சொல்லி கேட்பா, அது வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்க, நான் சாக விரும்பல, கிராண்டியஸ் கார்டு கூட நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்கவும், அதுக்குள்ள கிவ் அப் பண்றியா, நீ ஏதோ லெஜெண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்த, இவன் உன்னை எதிர்க்கிறவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத வந்தாண்டா ஒரு ஹீரோ. நீ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சிருந்தோம் மியாவை காப்பாத்த எலியோ கிரிமார் உடி இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணாங்களே, அதுதான் உண்மையான ஹீரோ. உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், எமல சின்னதா ஒரு ஸ்கிராட்சியாச்சும் போடு, நான் உன்னை உயிரோட விட்டுறேன், லிமிட்ஸை தாண்டி ஃபைட் பண்ணு, எனக்கு காட்டு நீ யாருன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இல்ல நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம பயந்து ஓடவும் காலையே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். மியா உன்னை பார்த்து சொன்னது கரெக்ட் தான்,
நீ ஒரு கோலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப இறந்த அந்த 2 பேருக்கும் நம்ம ஹீரோ வயசுல மரியாதையான இடத்துல அடக்கம் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கைட்டோவும் அவனும் கேட்கவும் நீங்க ஏன் கூட வர போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்களேன்னு கைட்டோ கேட்கறான். நீ மனம் திறந்து எதை பத்தியுமே கேட்கல டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோ இவங்களை கூட்டிட்டு போறான். டஞ்சன் ஆஃப் டாகர்ஸ்ல இப்படி ஒரு பிளேஸ் கிடையாதுன்னு யானக் பாக்குறான். அபேஸ்ல இருக்கும் இதான் என்னோட இடம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டேஞ்சரஸான டஞ்சருக்குள்ளேயே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு யானக் பாக்குறான். முக்கியமான அந்த மத்த 4 பேரை நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றாங்க. ஹியூமன்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கிரிமினல்ஸ் இவங்க. மைஸ்ட்ரோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தான் கொண்டு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான். பிறந்தவன அவங்களை வருத்தப்பட வைக்கட்டுமா அப்படின்னு மே கேட்கிறாங்க. மைண்ட மொத்தமா ரீட் பண்ணி டார்ச்சர் பண்ண தைரியம் இருந்தா எங்க லாட எதிர்த்து ஃபைட் பண்ணிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கள மிரட்டவோ கைட்டவோ யானாக்கோ பயப்படுறாங்க. கைஸ் எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கோல் நீ எலியாவை ஹீலிங் பண்ணிரு, ஏன் கிமாராவா இந்த இடத்துல நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என் லெவலோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன், இவன் தான் என் லெவலை இம்ப்ரூவ் பண்றேன்னு என்ன இந்த மாதிரி மோசமான விஷயம் பண்ண வச்சான்னு கைட்டோ சொல்றான். பேரை சேர்ந்து எல்லாத்தையும் கொல்லும் போது அவங்களும் இப்படிதானே கெஞ்சிருப்பாங்க, பட் நீங்க கரணை காட்டினீங்களா அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். மியா கண் விழிக்கிறா. மிஸ்டர் டார்க் அப்படின்னு வா பார்க்கவும் என்னோட பிளேஸ்ல சேஃபா இருக்க. டஞ்சன்ல நாங்க நடந்து போயிட்டு இருந்தப்போ அந்த அட்வென்ச்சரஸ் கில்லர்ஸ் பார்த்தோம், ஒன்னியவோ எலியாவோ காப்பாத்திட்டோம்னு சொல்லுவோம். அப்ப மத்த 2 பேர்னு கேட்டா அவங்க முடிய மட்டும் நம்ம ஹீரோ கொடுக்கவும் இறந்து போயிட்டாங்கன்னு மியாவோ புரிஞ்சுக்கிறா. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவ கண் கலங்கிட்டு இருக்கா. நான் சுயநலமா நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சதுக்கு இதான் நடக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு கில்டர்ல ரிப்போர்ட் பண்றான். அட்வென்ச்சரர் கில்லரை பத்தி கண்டுபிடிச்சதுக்காக நீங்க சி கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகுறீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நாங்க அவங்களை கேப்சர் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்டா. அந்த எல்ஃப் அண்ட் டார்க் எல்ஃப் பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததே பெரிய விஷயம், அதான் ப்ரமோட் பண்ணிருக்கோம் ரிசப்ஷன் லேடி சொல்றா. அதுக்கு மேல நாங்க அட்வென்ச்சரிங் பண்ண போறதில்ல, எங்க ஊருக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எலியாவும் அவன் தங்கச்சி மியாவும் சொல்றாங்க. அவங்கள வேற ஏதாச்சும் நல்ல அட்வென்ச்சர் பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கலாம்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்றான். நடந்த விஷயங்கள்ல மியா ரொம்ப பயந்து போயிருக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தான் நானும் டஞ்சன்குள்ளேயே வந்தேன் மியா சொல்றேன். 2 ஃப்ரெண்ட்ஸையும் நாங்க எங்க ஹோம் டவுனுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறோம் அப்படின்னு எலியா சொல்லுவோம். அப்ப மேஜிக் அகாடமில அவ ஸ்டடீஸ் நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு ப்ராப்பர் மேஜா நான் வருவேன்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஒருவேளை சான்ஸ் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு மியா சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இது ஒரு ப்ராமிஸ், நான் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அவ கையில இன்னொரு பிரேஸ்லைட் நம்ம ஹீரோ ரீப்ளேஸ் பண்ணதை காமிக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, பட் டைம் வரும்போது கிரம்ரா ஒட்டியோட கிரேவுக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆபீஸ்க்கு போய் அந்த 2 பேர் என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்டு வர நம்ம ஹீரோ கிளம்புறான். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க தலையில இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் எலே சொல்றா. மேஸ்ட்ரோவோட வம்சாவளியில வந்து இந்த சப் மேஸ்ட்ரோவால ஈஸியா லெவலப் ஆக முடியும். மேஸ்ட்ரோவா இருக்கிறவங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டா அந்த வேர்ல்டையே அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். ஜஸ்ட் கிங்டம் மட்டும் இல்ல மொத்த வேர்ல்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களா. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மேஸ்ட்ரோவால அதை பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒயிட் நைட்ஸா இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதை பத்தி இன்னும் அதிக டீடைல் தெரியும், நம்ம மெமரியில பார்த்தேன். சோ நம்மளோட ஒரே லீடிங் அந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிதான் இல்ல. ரைட்டவும் யானாக்கும் இப்ப எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்டா. அவனுங்க 2 பேரும் டார்ச்சர் அனுபவிச்சு மைண்டே இறந்து போய் இருக்காங்க. டெட் மேன்ஸ் பேங்க்வெட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கார்டை ரிலீஸ் பண்றான். அடிச்சு குதறி அதை அவங்கள சாப்பிட்டு நம்ம பிளான் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாம் தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ரிவெஞ்ச் பிளான எப்பனாலும் ஆரம்பிக்கலாம். ஒயிட் நைட்ஸ்ல இருக்கிற எல்லாரும் சப் மேஸ்ட்ரோ அவங்களையும் கேப்சர் பண்ணணும். ஒயிட் நைட்ஸோட வைஸ் கேப்டன் கூட தான் ஷாஷாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எலை சொல்லவோ சரி அப்ப நம்ம பிளான ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைக்கேல் நீங்க அந்த ஹியூமன் மூஞ்சியை பார்த்திருக்கணும், அதுவும் லைட்டோட காலை நான் வேற வச்சு ஷூட் பண்ணப்போ அவன் மூஞ்சி நீங்க பார்த்திருக்கணும் அப்படின்னு ஷாஷா அவளோட ஃபியான்சேவன அந்த ஒயிட் நைட்டோட வைஸ் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ் சொல்றத நானும் என்ஜாய் பண்ணுவேன்னு அந்த மைக்கேல் சொல்றான். நமக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. கூட என்கேஜ்மெண்ட் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஷாஷா சொல்றா. திரும்ப வந்ததை பார்க்கும்போது அவன் மூஞ்சில இருக்கிற பயத்தை நான் பார்க்கணும் ஷாஷா அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க சிரிக்கிறான். ஷாஷாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு கேரேஜ்ல போய்கிட்டு இருக்கா. வைஸ் கேப்டன் மைக்கேல் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு மெய்டோ பாராட்டிட்டு இருக்கா. இப்படியே இவங்க ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவளோட கேரேஜ் ஸ்டாப் ஆகுது. பார்த்தா இதை கூட தூக்க முடியலையான்னு ஹியூமன் ஸ்லேவ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காய்கறியை தூக்குற சிம்பிள் டாஸ்க் கூட பண்ண முடியலன்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஷாஷா பாக்குறா. இல்ல இது அவனா இருக்க 5 பேலன் ஃபாஸ்டா ஓடி வர பார்த்தா ஒரு முட்டு சந்தல் தான் போய் நிக்கிறான். அந்த இடத்துல யாருமே இல்ல. அவளை நான் ஹலூசினேட் பண்றேன்னு ஷாஷா யோசிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்கு. டவர்ல உனக்காக காத்திருப்பேன் பை லைட் அப்படின்னு எழுதியிருக்கவும் லைட்டை நான் கொண்ட மிஷனுக்காக தான் ஒரு பணக்கார வீட்டுல என்ன அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மட்டும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சா என் மேன்ஷன் ரிவார்ட் பண்ணி என்னோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் நாசமாயிரும் அப்படின்னு ஷாஷா பயப்படுறா. நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் நம்ம ஹீரோ சொல்றான். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயப்பட வச்சே நம்ம டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு எலை சொல்றா. எல் கோயிண்டமோட இடத்துல வந்துட்டு ஒயிட் நைட்ஸ் நமக்கு காமிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் மரத்துல கட்டி போட்டு டார்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன் கேல ஒருத்தன் ஸ்லேவ் மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹியூமனை டார்ச்சர் பண்றத பார்த்தா அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு கிடந்த அந்த கைட்டோ அட்வென்ச்சரஸ் கில்லரா மாறி இப்ப வாண்டட் லிஸ்ட்ல இருக்கான்னு
இருக்கான்னு கேள்விப்படுறேன். வாட வர அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சார் ஷார்பட், நம்ம நைட்ஸ்ல இருந்த ஒருத்தனுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்க ஹியூமன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, அவங்களெல்லாம் கொன்றுங்க, வழியே இல்லாம கொன்றுங்க அப்படின்னு நல்ல மாதிரி ஒருத்தர் பேச வந்துட்டு அவனும் ஹியூமன்ஸை கொல்றதுல தான் நிக்கிறான். ஹியூமன்ஸை சாகடிக்கணும் அப்படிங்கறதையும் அவன் ஏதோ நல்லது பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னன்னாலும் பேசு, நான் உன்னை கண்டுக்கிட போறது இல்லைன்னு ஷார்பட் அந்த பொண்ணை கொஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசி கத்தவும் அமைதி. கேப்டன் ஹார்டி சொல்லவும் தூரத்துல இருக்கிற ஒரு பறவையே இறந்து போகுது. நீஹா கேஹா ஸ்லேவை டார்ச்சர் பண்றது ஸ்டாப் பண்ணி ஆளுங்க கூட நீ ஃபைட் பண்ணாத ஷார்பட் அப்படின்னு சொல்லுவான். அங்க இருக்கிற ஹியூமன் அவன் கொன்றுதான். நீஹா கேஹா பாடியை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கேன்னு கேப்டன் சொல்றான். அந்த ஷோஷாங்கிற ஹியூமன்கள் பயப்படுதா? சரி நீ ரூமுக்கு போய் வெயிட் பண்ணு, அவன் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். ஹியூமன்ஸ் கூட அதிகம் ஃபிளாட் பண்ணாத, மெயின்ஸ்ட்ரோட பிளட் நம்ம ரத்தத்துல ஓடுது, அதனாலதான் நம்ம எல்ஃப் எல்லாம் சுப்பீரியரா இருக்கும், அதை மிக்ஸ்டு பிளட்டா மாத்திராத அப்படின்னு கேப்டன் ஹார்டி சொல்லவோ அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு நம்ம சொல்றேன். இந்த வேர்ல்டு பல காலங்களா ஒரு புது மெயின்ஸ்ட்ரோ ஒன்னு பாக்கல, பிளட் லைனை பொல்யூட் பண்ணாம இருன்னு சொல்லவும் பண்ண அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் பண்றது பார்க்கும்போது எனக்கு காமெடியா இருக்கும், அதை நான் என்ஜாய் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி எல்லாம் முடிச்ச அப்புறம் நான் அதுங்களை கொண்டுருவேன், அதுதான் இன்னும் என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படின்னு ஷார்பட் சொல்றான். ரைட்டோ ஒயிட் நைட்ஸை விட்டு போயிருந்தாலும் அவன் நம்மள ஒரு மெம்பர், சோ அவனுக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கிடணும், என் பேர் அவன் கெடுத்துடக்கூடாதுன்னு கேப்டன் சொல்லிட்டு போறான். ஷாஷாவோட மேன்ஷன்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு பெரிய டவரா அந்த இடத்துல இலை வந்துட்டு கிரியேட் பண்றா. அது அந்த கோயின்டம்க்கு பக்கத்துல தான் இருக்கு. ரிவெஞ்சுக்கான ஸ்டேஜை செட் பண்ணியாச்சு அப்படின்னு இலையை சொல்றா. லைட் அப்போ அந்த இடத்துல தான் வெயிட் பண்றானா அப்படின்னு சொல்லி ஷாஷா பயப்படுறா. சில ஹியூமன்ஸ் எல்லாம் ஸ்லேவா எல்ஃப் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. லோ லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மான்ஸ்டர் இப்ப அந்த இடத்துக்கு வருது. அச்சச்சோன் பயந்து அந்த எல்ஃப் ஓடிடுதான். பட் அந்த ஹியூமன்ஸ் மட்டும் மாட்டிக்கிறாங்க. ஃபாரஸ்ட்குள்ள மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. அந்த டவரை பத்தின இன்ஃபர்மேஷன் யாராச்சும் கொண்டு வந்தாலே பெரிய ரிவார்ட் இருக்கா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஹியூமன் கேர்லா இருந்தாலும் அவ அழகா இருக்கால அப்படின்னு சொல்லி ஒருத்தன் நெமோவை பாத்துட்டு இருக்கான். பெருமைப்பட்டுக்கோ பொண்ணு, ஏன்னா என்ன மாதிரி ஒரு எல்ஃபுக்கு ஒன்னு மாதிரி லோ லைஃப் ஹியூமன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, ஒரு நாள் நைட் என் கூட வா நம்ம கூப்பிடுறான். அந்த லோசர் ஹியூமன்ஸ் கூட இருக்கிறத விட்டுட்டு எங்க பார்ட்டியில வேணா ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். மாஸ்டர் லைட்டுக்கு மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நெமோ சொல்றா. அவ எனக்கு முக்கியமானவா, சோ என்னால விட்டு கொடுக்க முடியாத நம்ம ஹீரோ சொல்லுவோம். நெமோ ஹாப்பியா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்றான். இவங்க அந்த பிளாக் மோட்லி தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ நம்மளை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே பெரிய ரிவார்டு இருக்குங்கிறதுனால ஹியூமன் ஸ்லேவ முன்னாடி நடக்க வச்ச எல்ஃப் எல்லாம் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்தாலும் அந்த ஹியூமன் கலை சாப்பிடும், அந்த கேப்ல நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த எல்ஃப் பிளான் போட்டிருக்கேன். ஏதாச்சும் நட அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் திட்டுறான். பட் அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கா. பார்த்தா அந்த எல்ஃபுக்கு பின்னாடி வழியா அந்த மான்ஸ்டர் வந்து அவன் தலையை அப்படியே கடிச்சு சாப்பிடுது. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு எல்ஃபையோ கண்ணு மிக்கிற செகண்ட்ல அந்த மான்ஸ்டர் கொன்றது. நம்மளும் சாகதான் போறோம்னு அந்த ஹியூமன் கேள் பார்த்தா அந்த மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் எதுவும் பண்ணாம போயிடுது. இப்ப சில ரவுடிஸ் அந்த இடத்துக்கு வரவும் எப்படினாலும் நான் இன்னைக்கு சாக போறேன்னு அந்த பொண்ணு பார்த்தா இவ்வளவு அழுக்கா இருக்கிறேன்னு அவனுக்கு ஹீலிங் போஷன் ஊத்தி அவளை சரி பண்ணிட்டு ஒன்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கலாமா இல்ல டைரக்டா சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த ரவுடிஸ் மாதிரி இருக்கிறவங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட டீம் தான். ஆனையோக்கிக்கு தான் அவங்க வேலை பார்த்து இப்ப ரிப்போர்ட் பண்றாங்க. நிறைய மான்ஸ்டர் ஒரே நேரத்துல கண்ட்ரோல் பண்ற போல அப்படின்னு இலையை வந்து கேட்கறாங்க. நம்ம மாஸ்டர் சொன்னா அந்த எல்ஃப் கிங்டமையே நம்மளால மொத்தமா அழிக்க முடியும். மான்ஸ்டரோட பிளானுமே இப்போதைக்கு எல்லா பிரச்சனை இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ட் பத்தி நான் குறை சொல்லல, பட் ஆனா அவர் எமோஷனலா திங்க் பண்றாரு. ஒருவேளை ஏதாச்சும் தப்பான இருக்க பிளான் இருந்து நான் இப்பவே பேக்கப் பிளான ரெடி பண்ணுவான்னு இலை யோசிக்கிறேன். மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நம்ம கேட்கணும், அதான் நம்ம கடமை அப்படின்னு ஆவையோக்கி சொல்லுவோம். ஒருவேளை அவர் பிளான்ல அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே இலை கேட்க. நீ மாஸ்டர் பேச்ச கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஒரு பிளான பண்ணுவேன்னு சொல்ல வரியா? மாஸ்டர் கொல்ல சொன்னா நம்ம கொல்லணும், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்லைன்னு ஆவையோக்கி சொல்லுவோம். ஒரு பெட் மாதிரி என்னாலேயே இருக்க முடியாதுன்னு இலை சொல்றேன். மாஸ்டர் ஒரு கடவுள், அவர் பிளான்ல யாராரு இருக்குன்னு சொல்ல வரியா? ஆவையோக்கி கேட்கவும் மிரட்டக்கூடிய டோன்ல பேசாத, எனக்கு எதிர்க்க முடியும்னு நினைக்கிறேன் இலையை கேட்கிறேன். ரெண்டு பேர் லெவலும் ஈக்குவல் தான், நம்ம மோடி பார்த்தா என்னாகும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ற மாதிரியே டென்ஷன் ஆகுறாங்க. ஆவைக்கு நாங்க லொகேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவளுக்கு மெசேஜ் வருது. ஹியூமன் ஸ்லேவ்ஸா கொண்டு வர எல்லாரையும் காப்பாத்தி சேஃபான ஒரு இடத்துல இவங்க வைக்கிறாங்க. நினைச்ச மாதிரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி எந்த டிராப்பும்லாம் இல்ல, தேவையில்லாம நம்ம ஒரி பண்ணிருக்கோம். இலையை அங்க இருந்து பறந்து போறேன். ஹியூமன்ஸா இருக்கிறதுக்காக அவங்க எல்லாம் எப்படியா ட்ரைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. 1000ல இருக்கிற மான்ஸ்டர் இந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டோம். என்னால தனியா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஒயிட் நைட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா லைட் உயிரோட இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. டவருக்குள்ள போய் ஏன் கையாலேயே அவனை கொல்றேன் அப்படின்னு ஷாஷா நினைக்கிறேன். பப்ளிக் எல்லாரும் அந்த டவனை பார்த்து பேனிக் ஆகுறாங்க. சோ ஒயிட் நைட்ஸ் தான் இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் ஒருத்தன் சொல்றாங்க. நீங்க கேட்கறத பார்த்தா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தோணுதுன்னு ஹார்டி சொல்லவும். சோ அப்படின்னா பிரச்சனையை நீ தீர்க்க மாட்டேன்னு சொல்ல வரியான்னு மினிஸ்டர் கேட்க. ஃபாரஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம என் ஆளுங்களை கூட்டிட்டு போய் எல்லாரும் இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த நேஷனை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா? கேப்டன் ஹார்டி கேட்கவும் அவன் சொல்றதுலயோ பாயிண்ட் இருக்கு. சொன்னா அதிக ரிவார்ட் பண்ணி தருவோம்னு சொல்லுங்க, அட்வென்ச்சரஸ் உள்ள போய் இன்டெலிஜென்ட்டை கேதர் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்னு கோயின் சொல்றாங்க. அங்க இருக்கிற மீட்டிங்கும் முடியுது. பார்த்தா அந்த ஒயிட் நைட்ஸோட கேப்டன் ஹார்டி ஆக்சுவலி கோயினோட பையன். மினிஸ்டர் ஒன்னு இன்டெரக்டா சாவடிக்கிறதுக்கு தான் அவனை அந்த டேஞ்சரஸ் இடத்துக்கு அனுப்ப பார்த்தான். பிரில்லியண்டா நீ அவன் பிளான உடச்சிட்ட அப்படின்னு கோயின் சொல்றா. கவலைப்படாதீங்கம்மா, அவனோட பாலிடிக் மூவ்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹார்டி சொல்றான். பேட் லிஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அந்த மினிஸ்டர் தான் வருத்தப்படணும் அப்படின்னு கோயின் சொல்றா. ஹார்டி அண்ட் வார்டி என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு கோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டவர் தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ ஹியூமன் ரேஸ்ல இருந்து தான் பிறந்து வருவான். மேஸ்ட்ரோவா வர சான்ஸ் இருந்த ஒருத்தனை கொண்டுட்டோம். பட் நெக்ஸ்ட் ஹீரோ எப்ப வருவான்னு தெரியாது. அதுக்குள்ள மொத்த ஹியூமன்ஸையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஏன்னா
ஹியூமன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஹீரோ ஒரு மெயின்ஸ்ட்ரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்கள கொள்ளலைன்னா நம்ம கிங்டம் அழிஞ்சு போயிடும். ஹியூமன் மெயின்ஸ்ட்ரோவா சான்ஸ் இருந்த ஒருத்தனை கொண்டாமே அவன் ரொம்ப வீக்கா தானே இருந்தான் அப்படின்னு குயின் கேட்கவும், இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டை நானே என் கையால முடிச்சிருந்தா எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்திருக்கும் அப்படின்னு ஹார்டி சொல்லிட்டு போறேன். டவரை ஸ்கவுட் பண்ண போறதுக்கு இந்த இடத்துக்கு ஃபார்மை ஃபில் அப் பண்ண வாங்க, ரிவார்ட் மணி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் அங்க கேதர் ஆகுறதுனால இப்ப சில ஸ்டால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவங்க ஹியூமன்ஸ்ங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா எல்ஸுமே இவங்களை முறைக்கிறாங்க. சாஷாவும் அந்த இடத்துக்கு வர லெவல் 300ல இருக்கிற 2 பேரை அவ ப்ரொடெக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ பேசும்போது அவன் வாய்ஸ் கேட்டுதான் ஷாஷா ஹே ஹியூமன் சைல்ட் நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபேஸ் மாஸ்காவா கலட்ட சொல்ற. 3 வருஷத்துல இவ பண்ணதை நான் ஒரு செகண்ட் கூட மறக்கலானா இப்போ நான் அந்த கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரை எதுவோ பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். பொலைட்டா நம்ம ஹீரோவும் திரும்புறேன். என் அல்டிமேட் ரிவெஞ்சுக்காக நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டார்க் எதுக்கு வா பேச்ச கேட்கணும் நெமோ கேட்கணும். என் மூஞ்சி அசிங்கமா இருக்கு அதான் மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சமாளிக்கிறது. காட்ட அப்படின்னு சொல்லி மாஸ்காவா தட்டி விடுறா. ஹீரோட ஃபேஸ்ல தீ காயம் பட்ட மாதிரி தழும்பா இருக்கு. அருவருப்பா இருக்குவா மூஞ்ச மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் அதை நம்பி அங்க இருந்து போயிருந்தா. ஜமோஞ்சோட வாழ்றதுக்கு நீ செத்தரலான்னு வா சொல்லிட்டு போற. ஃபோல்ஸ் மாஸ்கை யூஸ் பண்ணி தலைமனா கிரியேட் பண்ணதுல ஈஸியாவா ஏமாந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது என்ன நினைச்சா எனக்கு கோவமா இருக்கு. இவ இவ்வளவு கேவலமானவன் அப்ப நான் ரியலைஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நம்ம ஹீரோட டீமை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு 2 எல்ப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிருங்கன்ட்டு நம்ம ஹீரோ வார்னிங் பண்ணிட்டு போறான். பட் அந்த எல்ப்ஸ் அதை கேட்காம இவங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. நீ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு அந்த எல்ப் சொல்லவும், ஐயோ பாவம் சாவத்தேடி அவனுங்களே இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி நெமோ பாக்குறா. ஆக போறது நீங்க தான் யூஸ்லெஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு அவனுங்க சொன்னா. மேரா நீ அவங்கள பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பிளாக் மோட்ல எல்லாரும் சொன்னா பயந்துருவாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க பாக்கவும், மாஸ்டரையே இன்சல்ட் பண்றியா அப்படின்னு பின்னாடி ஒருத்தி வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுக்கே அவனுங்க வந்து டேஞ்சர் சென்ஸ் பண்ணி பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. கைக்குள்ள இருந்து ஏதோ 1-2 வந்து அவங்கள மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிருது. போன டயத்தை இதுல வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி மேரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் மாஸ்டர், அவனுங்க டேஸ்ட் தான் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றா. இவளை பார்க்கும்போது கோல்டன் நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பார்த்து பயப்படாதீங்க கைஸ், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன்னு மேரா சொல்றா. மாஸ்டர் உங்க பிளான் படி எல்லாத்தையும் பண்ண ரெடியா இருக்கும். ஐசாட்டோ ரெடியா இருக்காங்கன்னு அவளோட கன் தான் பேசிட்டு இருக்கு. ஜாக், ஐசாட், மேரா, சோசோ இவங்க 4 பேரும் தான் இந்த பிளானுக்கு வந்திருக்காங்க. நிறைய அட்வென்ச்சரஸ் இருக்கிறதுனால பறந்து ஃபாஸ்டா இங்க வர முடியல, அதான் லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஐசாட் மாஸ்டர் இருக்கும்போதாச்சும் வாயை திறந்து பேசேன்னு சொல்லுவோம். அவளோட கன் லாக் தான் அவளுக்கு பதில் பேசிட்டு இருக்கு. நீங்க வருவன் எதிர்பார்க்கலன்னு கோல்டு சொல்லுவோம். ப்ரோவோட ரிவெஞ்ச் பிளான்ல நான் இல்லைன்னா எப்படின்னு ஜாக் சொல்ற. லைட்டுக்கு நான் தானே கூட இருக்கணும்னு சொல்லுவோம். மாஸ்டரை லைட்டுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறியான்னு மத்த பொண்ணுங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆக்சுவலி உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியல. மாஸ்டர்னு கூப்பிட்டு நீங்க தான் ஃபோர்ஸிபிளா அவனை வந்துட்டு நிறைய பொறுப்புகளை திணிக்கிறீங்க. நானாச்சு அவன் கூட ஃபேமிலி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜாக் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜாக்குக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவன் என்ன கூப்பிடுறதா அப்படி நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க சொன்னா ஓகே மாஸ்டர்னு அவங்க சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். மொத்த கியர்ஸிய போட்டு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ் ஹார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹெட்மேட் மெய் தான் இது எல்லாத்தையும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு ஐஸ் ஹார்ட்டும் சொல்றா. ஹே கோல், நான் இல்லாத நேரத்துல நீ ட்ரைனிங்க பண்ணாம இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்கறான். சோ ஓரளவு டென்ஷன் இருந்த இந்த குரூப்ல எல்லாம் காமெடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. லைட் இருக்கும்போது வாயை திறந்து பேச அப்படின்னு சொல்லி லாக் வந்து சோசு கிட்ட சொல்லுது. பட் சோசு ரொம்பவே ஷை டைப்புங்கிறதுனால அமைதியாவே இருக்கா. என்னமோ சோசு எனக்கு கிடைச்ச டைத்துல அவளோட கார்டுல வந்துட்டு ஆண்ட்ரோனாங்கஸ்னு போட்டிருந்தது அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கும் தெரியல, இலைய கிட்ட தான் கேட்கணும்னு நெமோ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபாஸ்டா ஓடி வராங்க. வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கைஸ். சரி வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். உள்ளுக்குள்ள இடம் ரொம்பவே பெருசா இருக்கு. என்சான்மெண்ட் வச்சு நான் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன், எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இலைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு பெரிய சைஸ் டிராகன் இருக்கு. இது உன்னோட பெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பிளானுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டாப் ஃப்ளோர்ல தான் வெட்டிங் ஹால் மெயின் ஈவென்ட்டா வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மினி த்ரோன் ரூம் நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் போயிட்டு அதுல உட்கார்தான். ரிவெஞ்ச் ஆஃப் ஷாஷாவோட ஆபரேஷனை பத்தி எல்லாருக்கும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமான்னு இலைய கேட்டு அவரோட மேரேஜ்க்கு நம்ம கொடுக்க போற வெட்டிங் கிஃப்ட் இந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க ரிவெஞ்ச் என்ஜாய் பண்ற அந்த குட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மத்தவங்க தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக ஒயிட் நைட்ஸ் நம்ம ஆளுங்க கூட ஃபைட் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்ஃப் குயின் கிட்ட போயிட்டு மெயின்ஸ்ட்ரோ பத்தின இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எலை சொல்றேன். ரசிக்கணுங்கிறதுனால அட்வென்ச்சரரா என் ஃபேக் உங்க கூட ஜாயின் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசே மெயின் இவெண்ட் நீங்க பாக்குறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கேன்னு இலைய சொல்றான். ஓகே ஷாஷாவை பீஸ்ட வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்கான்னு இலைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. பீஸ்டை இவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி டவர் கிட்ட ஒரு வழியா நெருங்கிட்டாங்க. பெட்டா அவங்கள வரவேற்க போதான் நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா டிராகன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. நம்மளால இதை தனியா சமாளிக்க முடியாது, திரும்ப போலாம் அப்படின்னு ஷாஷா சொல்றான். நம்ம நினைச்ச மாதிரியே ஷாஷா எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டா. ஒயிட் நைட்ஸ் கண்டிப்பா அவ இன்வால்வ் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ பேட்டில கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு இலைய சொல்றா. ஸ்னேக்கோட தலை கலந்து இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ், அது போக ஒரு டிராகனும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாஷா போயிட்டு டவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. இது டிராகனான் கோயின் ஷாக் ஆகுறா. சில அட்வென்ச்சரர்ஸும் டவர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஷாஷா சொன்னது உண்மைதான். பிளாக் மோட்லங்கிற அட்வென்ச்சரர்ஸும் அதே மாதிரி கிரியேச்சர்ஸ் இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. கேப்டனா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்றான். சரி ஓகே, பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டு தான் ஒயிட் நைட்ஸ் போயிட்டு அந்த டிராகனை ஸ்லே பண்ணுவோம். இந்த டவருக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை நாங்க போக்குறோம் அப்படின்னு அவன் சொல்றான். டிராகனை ஸ்லே பண்ற மிஷன்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு ஷாஷா கேட்கறா. நம்ம நேஷனுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. ஆக்சுவலி நானே உன்ன கூட அனுப்பலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்லவும், இந்த சான்ஸை பயன்படுத்தி
லைட்டை கொண்டாலும் அவ யோசிச்சா உங்க அப்பாவோட கலெக்ஷன்ல இருந்து நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொருளை எடுத்துக்கோ. என்ன இந்த மாதிரி லோ லெவல் அவங்களுக்கு கூட போகும்போது ஒயிட் நைட்ஸ்க்கு நீ பிரச்சனையா இருப்ப, உன்னோட சேஃப்டிக்கும் முக்கியங்கிறதுனால தான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி ஷாஷா கேக்குறா. ஷாஷா ஏதோ ஒரு சீக்ரெட் வெப்பன் எடுத்துட்டு வந்திருக்கா. மத்த ஒயிட் நைட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பாதி தூரம் போனோடனே பயந்து ஓடிட மாட்டியா அப்படின்னு ஷார்பட் கேட்கப்போ கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன் ஷாஷா சொல்றேன். என் ஃபியான்சியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன் மைக்கேல் வந்து சொல்றான். வைஸ் கேப்டன் உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மியூட் சொல்றான். நிகாவா அவ ஏதோ ஒரு சூப்பர் ஐட்டம் எடுத்து வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எல்லா ஆக்ஷனையுமே நம்ம ஹீரோ இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. எல்லாம் ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. எலே நான் எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்கா. நீ கூட்டிட்டு போற பாதை கரெக்ட் தானா அப்படின்னு மத்தவங்க கேட்கவும் நான் நேற்று போன வழியா மார்க் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ட்ரீஸை பாருங்க அப்படின்னு காமிக்கிறா. கீழே விழ போகவும் மைக்கேல் அவளை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறீங்களான்னு ஷார்பட் கடுப்பாகிறா. நீஹா கீஹா உண்மையிலேயே நம்ம டவர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் பாக்குறாங்க. அருமையா வேலை பார்த்திருக்கீங்க லேடி ஷாஷா அப்படின்னு சொல்லி மைக்கேல் அவளை பாராட்டிட்டு இருக்கான். டவர் ஆட்டோமேட்டிக்கா திறந்து லெவல் 1000 மான்ஸ்டர் இப்ப வெளியே வருது. அதுங்க பேட்ரோல் பண்ற மாதிரி ஃபாஸ்ட்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி 6 மான்ஸ்டர் இருக்கிறதா ரிப்போர்ட்ல பார்த்தேன்னு சொல்லுவோம். அந்த 6 மான்ஸ்டரும் வெளியே போட்டோம். நம்மளோட டார்கெட் டிராகன் தான். உள்ளுக்குள்ள மேபி வேற மான்ஸ்டர்ஸும் இருக்கலாம், பட் கம்மியான மான்ஸ்டர் இருந்தா ஈஸியா சமாளிக்கலாம்னு தூரத்துல வெளியே போட்டு மத்த அட்வென்ச்சரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கமா ஓடுது. மான்ஸ்டர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. உள்ள அந்த டிராகன் மட்டும் தான் இருக்கும். வாங்க போகலாம் அப்படின்னு ஹார்டி வந்துட்டு சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல போடுறதுக்குள்ள இருக்கும்போது அவங்க ஓன் வாய்ஸும் அவங்களுக்கு கேட்கல, ஈவன் ஹார்ட் பீட் கூட அவங்களுக்கு கேட்கல. நார்மல் பீப்பிள் ரொம்ப நேரம் இதுக்குள்ள இருந்தா மெண்டல் ஆயிருவாங்கல்ல நீகாவும் கீகாவும் பாக்குறாங்க. சைலன்ஸ் பேரியரை போட்டிருந்தாலும் அவங்க இருக்கிறது நம்ம ஹீரோ ஏலே அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷைடிஸ் முடிஞ்சிடுச்சு, இப்ப மெயின் கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏழைய கேட்கறா. பார்த்தா பில்டிங்குள்ள இவங்க நுழையுமே எல்லாரும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. நீகாவோ கீகாவோ ஒரு ஃப்ளோர், ஒவ்வொரு ஒயிட் நைட்ஸும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா போயிருக்காங்க. மைக்கேல் அண்ட் ஷாஷா ஒரே இடத்துல இருக்காங்க. ஸ்டார் கேஸ் மேல நோக்கி போகுது. சீக்கிரம் படியில ஏறி மேல வா ஷாஷா, காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நம்ம வேற எங்கேயோ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டோம், பட் இன்னும் டவருக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஷாஷாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் அவங்க இங்க வந்துருவாங்கன்னு எலை சொல்றா. இந்த டோராவா திறக்க ஆர்வமா காத்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். நீகாவும் கீகாவும் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த முட்டாளுங்க தானே அப்படின்னு சொல்லி மெராவும் ஐஸ் ஹாட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. பிரே கிட்ட எதுக்கும் ஜாகிரதையாருன்னு ஐஸ் ஹாட் சொல்றா. நாங்க உங்களோட பிரேவா அப்படின்னு சொல்லி நீகா கீகா கேக்குறாங்க. இல்ல நீங்களாம் வீக் தான், சோ எங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு மெரா சொல்றா. ஓவர் கான்பிடென்ட்டா இருக்காதுன்னு ஐஸ் ஹார்ட் சொல்றா. எங்களை வீக்னா சொல்றான்னு அந்த ட்வின்ஸ் டென்ஷன் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் சப் மேஸ்டோ குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணா. மெராவும் ஐஸ் ஹார்ட்டை இப்போதைக்கு அதை டாஷ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கை காலை ஃபர்ஸ்ட் துண்டா பெற்றோம், அதுக்கப்புறம் உங்களை சித்திரவதை பண்றோம்னு அந்த ட்வின்ஸ் அட்டாக் பண்ணா. இங்க என்ன நடக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியான்னு ஷார்பட் திரும்பி பாக்குறான். ஷோசு தான் அவனோட ஆப்போனண்டா இருக்கா. இவ அழகா இருக்கான்னு பார்த்த உடனே ஷார்பட்டுக்கு அவளை பிடிச்சிருக்கு. என்ன ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு அவன் கேட்கவும் அவன் பண்றதை பார்த்துட்டு சோசோ அறுவறுப்பு படுதா. சாரி என்னோட பார்ட்னர் பேச மாட்டா, என் பேரு லாக்கு அப்படின்னு அந்த கன் சொல்லவும் உன்கிட்ட இன்டெலிஜென்ட் வெப்பன் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். பேரு ஜோசோ, நான் லாக்கு, உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லவும் கியூட்டி பை என் கூட ஃபைட் பண்ண போறாள், எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு ஷார்பட் சிரிக்கிறான். பொண்ணுங்களை பார்த்தா அவனுக்கு நட்டு கலண்டுமோ அப்படின்னு சொல்லி லாக் கேட்கறான். ஆமா அவனுக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் லாக் கிட்ட அதை சொல்றா. டைப் ஷார்ட் பிளாக் ஹேர் வச்சிருக்கிற, பாக்க கியூட்டா இருக்கிற, ஏய் நீ டார்க்கா தானே சொல்றான்னு லாக் கேட்கவும் அந்த கண்ணு கண்டுபிடிச்சிருச்சேன்னு சொல்லி ஷூஸ் போட்டு அந்த லாக் அடிச்சிட்டு இருக்கா. நீ எனக்கு மயங்கி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி உன்னை அடையிறான். இன்விசிபிள் அட்டாக் பண்ண ஈஸியாவா டாஷ் பண்ணி பதிலுக்கு அவ அட்டாக் பண்றா. பரவாயில்ல நீ அழகா இருக்கிற அளவுக்கு திறமையாவும் இருக்க போல, இது ஃபன்னா இருக்க போது அப்படின்னு ஷார்பட் சொல்றான். ஷார்ட்டும் மெராவும் அட்டாக் பண்ணாம ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஸ் மேஜிக் ஆப்வியஸ்லி இந்த அளவு கூட யூஸ் பண்ணலனா எப்படி? சரி இந்த போச்சிங்ல நம்ம நசுக்குவோமான்னு மெரா கேக்குறா. டிஸ்ட்ராக்ட் பண்றோம் மான்ஸ்டர்ஸை கூப்பிட்ட அந்த அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இல்யூஷன் ஹீரோ வந்துட்டு ஒரிஜினல் நெமோ அண்ட் கோல்டு கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துறான். நம்ம ரிஹர்சல் பண்ண மாதிரியே பண்ணு அப்படின்னு நெமோ சொல்றா. பிளாக் மோட்ல உங்களை காப்பாத்த வந்துட்டோ மான்ஸ்டர் நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க துரத்திட்டு போறாங்க. அவங்களை அப்படி பண்ண சொன்ன நம்ம ஹீரோ கேட்குவோம். அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் அப்படின்னு இலைய சொல்றா. வெண்கட்டரை யூஸ் பண்ணி அந்த ட்வின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பல மணி நேரத்துக்கு எங்களால கண்டினியூஸா அட்டாக் பண்ண முடியும், டயர்ட் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டாக்ல நிறைய வெண்கட்டர்ஸ் வச்சு அவங்க அட்டாக் பண்ணுவோம். மெராவா அதை டாஷ் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல மெராவோட கையை டக்குனு போய் அவங்க வெட்டிட்டாங்க. அடுத்தது மேடு காஸ்டியூம் போட்டுருக்கிறவளோட காலை வெட்டுவோம் அப்படின்னு அவங்க சொன்னா. அவங்களோட பவர் அண்ட் திறமை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அவங்க கிட்ட திறமை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐஸ் ஹார்ட் சொல்றா. எனக்கு காமெடி பண்றீங்களா? எங்க மேல உங்களால ஒரு சின்ன ஸ்கிராட்ச கூட போட முடியலன்னு இந்த ட்வின்ஸ் கேட்டா. ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போடல, இந்த கையை பாரு அப்படின்னு சொல்லி மெராவா கையை அவளே சாப்பிட்டு அவளே திரும்ப வளர வச்சிருக்கா. என் பாடி பார்ட்ஸ் அசம்பிள் ஆகிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு மெரா அவளோட தலையை அவளே பிச்சை எடுத்து டீச்சர்ஸை ஒன்னா கம்பைன் பண்ண ஆளுதானா, சோ என் பாடி பார்ட்ஸ் ஒன்னா இருக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு மெரா சொல்றா. நான் தான் ஐஸ் ஹார்ட், ஃப்ரோசன் அண்ட் ஃபயர் ஸ்டாம் யூஸ் பண்ணக்கூடியவா. ரெண்டு பேருமே லெவல் 7777 அப்படின்னு அவங்க தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். சொல்றீங்க அப்படின்னு இந்த ட்வின்ஸ் அட்டாக் பண்ணிட்டு 7000க்கு மேல இருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ணா. இவங்க அட்டாக்கை இவங்க மேல சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படுத்தலன்னு தெரிஞ்ச உடனே ட்வின்ஸ் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குதான் நம்ம ஃபுல்
ஃபுல் பவரை காமிக்க வேண்டாம்னு சொன்னப்பாரு பயந்து ஓடிட்டாங்க. அப்படின்னு மேரா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரெடியாக டைம் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறா. இப்போ ஐஸ் கார்ட் தன்னோட ஃபயர் பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சோசோ வந்துட்டு இன்விசிபிள் ஆர வச்சு ஷார்ப் அட் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இவனவா தோணுக்கு பின்னாடி மறைஞ்சாலும் இந்த இன்விசிபிள் அட்டாக் டர்ன் ஆகி வந்து அட்டாக் பண்ணுது. ஓ இந்த அட்டாக்ல கூட நீ சர்வைவ் ஆகிட்டியா? ஒன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்கு. லைட்டுங்கிறவன் மேல தானே உனக்கு கிரஷ் இருக்கு. பேசாம அவனை ஃபர்ஸ்ட் கொன்னுட்டு உனக்கு நான் ஆறுதலா இருந்தா நீ எனக்கு சொந்தமாயிருவல்லன்னு ஷார்பட் கேட்கவும் அட பாவி வா சாவ நீயே தேடிக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி லாக் சொல்றான். சாவு 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 அப்படின்னு ஷோஜோ பேச ஆரம்பிக்கிறான். ட்வின்ஸ் இதுக்கு மேல ஓடுறதுக்கு இடமே இல்ல. திடீர்னு அந்த இடம் சூடாக ஆரம்பிக்குது. நீஹா கீகா நம்ம 2 பேரும் எரிஞ்சே செத்துருவோம் போல ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் மேஜிக் அவங்க யூஸ் பண்ணா ஐஸே டக்குன்னு உருகி திரும்பவும் இன்கான்டேஷன் போட்டு அவங்க ஐஸை வர வைக்கிறாங்க. பட் அந்த ஐஸ் வரவே மாட்டேங்குது. இப்போ அவங்க ஸ்கின் எல்லாம் பர்ன் ஆக ஆரம்பிக்குது. பக்கத்துல அந்த ட்வின்ஸ் 2 பேரும் மொத்தமா எரிஞ்சு சாம்பலே ஆயிட்டாங்க. சோசோ கூல் டவுன் ஆகுப்பா அப்படின்னு சொல்லி லாக் சொல்லவும் சோசோ அதெல்லாம் கேட்காம செம டென்ஷன்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் தடுக்கிறேன் அப்படின்னு ஷார்ப்பா ட்ரை பண்றான். பட் அவளோட புல்லட் அவன் கையில பட்டு ஆர்மரை உடைக்குது. புல்லட்ஸ்ல எஃபெக்ட்ஸும் இருக்கு. அவனை கன்ஃபியூஸ் பண்ணுது. இல்யூஷன் சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் அவன் மேல ஆகுது. நல்ல வேளை அவனுங்க உயிரோட இருக்காங்கன்னு மேரா பாக்குறா. மருந்தப்பல அவனுங்களை கொண்டுட்டேன்னு ஐஸ் கார்ட் சொல்லவும் இலையோட என்சார்ட்மெண்ட் இருக்கிறதுனாலதான் அவனுங்க சாவாம உயிரோட இருக்கானுங்க. இவ்வளவு சீக்கிரம் இவனுங்க தோத்து போயிட்டா நம்ம உண்மையான ஸ்ட்ரென்த்தை எங்க செக் பண்றது அப்படின்னு ஐஸ் கார்ட் டென்ஷன்ல இருக்கா. அவ்வளவுதான் தேர மாட்டானுங்க. மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த ட்வின்ஸ் கெஞ்சவும் ஹியூமன்ஸும் உங்ககிட்ட இப்படிதானே கெஞ்சினாங்க. நீங்க மட்டும் விடல நான் ஏன் உங்களை விடணும்? மாஸ்டர் லைட் ஸ்பெசிஃபிக்கா ஆர்டர் கொடுத்திருக்காரு. செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்கும் அனுபவிக்க வைப்போம். ஈவன் நீங்க செத்தால் நாங்க ரிவைவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு மேரா சொல்றான். ஷார்பட்ட புல்லட் அடி வாங்கி துண்டு துண்டா கிடக்குறான். மூஞ்சிலே போய் சூசு மிதிச்சு மிதிச்சு சாவடிக்க ட்ரை பண்றான். அவன் ஸ்கர்ட் கடையில வழியா பாப்பான் லாக்கு சொல்லவும் டக்குனு வெக்கப்பட்டு பின்வாங்குறா. அவனை சாகடிக்க கூடாதுன்னு மாஸ்டர் லைட் சொன்னார். ஞாபகம் இருக்கான்னு கேட்கவா அச்சோன்னு சூசு ஷாக்கா மைண்ட் ப்ரோக் ஆயிடுச்சு. நீ ஹீலிங் பண்ணாலும் அவன் சரியாக மாட்டான் லாக்கு சொல்லவா அவ அழ ஆரம்பிக்கிறா. லைட் இதுக்காகலாம் உன்னை வெறுக்க மாட்டாரு கவலைப்படாதான் லாக் தான் அவளை சமாதானப்படுத்துறான். ஃபைட் குயிக்கா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பண்றவனான்னு காமிக்கணுமான்னு கேட்டா இல்ல வேணா அவ டோரை திறக்கட்டும் நானே பாக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். லைட் உன்னை பார்த்தோன்னே நான் கொண்டுருவேன். சீக்ரெட் வெப்பன் இருக்கு அப்படின்னு ஷாஷா நினைக்கிறேன். நோட்ஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு ஜாக் தான் வந்திருக்கான். நான் லெவல் 7777 இன்ட்ரோடியூஸ் ஆகவும் அதை என்ன நம்ப சொல்றியான்னு மியூட்ஸ் கேட்டா என்ன அட்டாக் பண்ண உனக்கே தெரியும் ஜாக் சொல்றேன். ரியாலிட்டியில 7000 ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்ல நீ போய் தான் சொல்ற அப்படின்னு மியூட் சொல்ல அப்ரைஸ்ல யூஸ் பண்ணி பாருன்னு ஜாக் சொல்றான். அப்ரைஸ் எல்லாம் ஒண்ணு தேவையில்ல என் கையாலேயே உன்னை கொள்றேன். அப்ப எனக்கு தெரியும் மியூட் சண்டைக்கு ரெடி ஆகிறான். மியூட்ஸ் அட்டாக் பண்ணா ஜாக் அசால்ட்டா அதை தடுக்கிறான். என் அட்டாக்ஸ் எல்லாம் இவன் ஒத்த வரல ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மியூட்ஸ் பார்த்துட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அட்டாக் பண்றேன் அப்படின்னு நம்ம போனா ஜாக் அவனை அசால்ட்டா சுண்டி விட்டுருக்கான். கண்டிப்பா நீ 7779 இருக்க வாய்ப்பு இல்ல. மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் தான் இருக்கேன் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பத்தி கேள்விப்பட்டேன். வீக்கான ஹியூமன்ஸ்லாம் உயிரோட இருக்க கூடாது சாகணும் நீ சொன்னியாமே. அப்ப என்ன பொறுத்தளவு நீ வீக்குனா நீயும் செத்து தானே போகணும் அப்படின்னு ஜாக் கேட்கறான். அந்த மாதிரி முட்டாள் ஹியூமன்ஸ்க்குலாம் என்னோட கிரேட்னஸ் புரியாது அப்படின்னு மியூட்ஸ் போயிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகும். அவன் வச்சிருக்கிற அந்த ஆக்ஸ் கிட்ட அவனோட லைஃப் எனர்ஜியை கொடுத்து அதுக்கு பதிலாக அவன் பவர்ஸை பாரோ பண்ணிக்கிறான். அந்த பவர் பத்தாது அவனை தோக்கடிக்க இன்னும் என் லைஃபை எவ்வளவு நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஆக்ஸ் கிட்ட சொல்றான். உன்கிட்ட தைரியம் இருக்கு. நேருக்கு நேர் மோதிர எதிரியை தான் எனக்கும் பிடிக்கும். அவன் தைரியத்தை பாராட்டி நானும் பின்வாங்க நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு ஜாக் சொல்லிட்டு அயன் பேரிகேட் அப்படின்னு சொல்லி அவன் பாடியை ஃபுல்லா ஷீல்டு மாதிரி போட்டு ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ நான் டைமண்டை விடவும் 100 மடங்கு ஸ்ட்ராங் அப்படின்னு ஜாக் சொல்றான். மியூட்ஸ் போய் அட்டாக் பண்ணா ஆக்ஸையே வந்துட்டு ஜாக் உடச்சிருக்கான். இப்போ ஜாக் வந்துட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு. அவ்வளவுதான் மியூட்ஸோட கதை முடிஞ்சிருது. அச்சோ நான் இவனை கொண்டுட்டனும். நல்ல வேலை உயிர் இருக்கு. இலையோட மேஜிக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஜாக் பாக்குறான். இப்போ கேப்டன் ஹார்டி வந்துட்டு நாசனாவை பாக்குறான். நான் தான் இங்க இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங் நாசனா அப்படின்னு வா சொல்றேன். அதுக்கு உன் பேரை சொல்ல மாட்டா அது பேட் மேனர்ஸ் நாசனா சொல்லவும் நீ தான் என் ஆப்போனன்ட் ஹார்டி கேட்டா. ஆமா எல்ஸ்ல நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னா மாஸ்டர் உன் கூட என்ன ஃபைட் பண்ண அனுப்புனாருன்னு நாசனா சொல்றான். மாஸ்டர் இருக்கான் அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஹார்டி யோசிக்கிறான். நான் தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் சொன்னா தோத்து போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹார்டி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். அவரோட ஸ்வாடன் ஆர்மர் எல்லாமே பார்த்தா அவ ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு வார்டி பார்த்துட்டு இருக்கான். ரெடி தான் என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க நாசனா சொல்றா. நீங்க வரலன்னா பண்ணா உங்ககிட்ட வரேன் அப்படின்னு ஒரே அட்டாக் தான் ஆர்டியாவை கொன்றுதா. ஈவன் இலையோட ப்ரொடெக்ஷன் இருந்துமே கூட அவன் செத்து போயிருந்தான். ஹலோ எந்திரிங்க என்ன செத்துட்டாரா அப்படின்னு நாசனா பயப்படுறேன். நான் பண்ணல அவனாதான் செத்துட்டான்னு நாசனா சொல்றா. நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சு உன்னை பல தடவை வார்னிங் பண்ண. உன்னோட ஃப்ளோருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். அதை மீறியோ டேமேஜ் பண்றல எனக்கு எவ்வளவு மானா காலியாக தெரியுமா அப்படின்னு இலையை திட்டுற. சாரி இலை நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன்னு நாசனா சொல்றா. நீ பண்ண மாஸ்டர் ஒன்னு வெறுத்துருவாருன்னு சொல்லுவோம். நான் அதை விரும்பல நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டேன்னு வா சொல்றேன். இலையை வந்துட்டு இறந்து போன ஹார்டியை ரிவைவ் பண்றேன். அதுல அவங்களோட சோல் இங்கே ட்ராப் ஆகியிருக்கும். அதான் அவனை ரிவைவ் பண்ணிருக்கேன். ஏதோ பவர் வச்சிருக்கானான்னு பார்க்கணும். ஸோ ஒழுங்கா அவன் கூட ஃபைட் பண்ணு கொன்றாத அப்படின்னு இலையை திட்டுறா. ஓகே இந்த தடவை என் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாம பின் வாங்குறேன் அப்படின்னு நாசனா சொல்றா. சாரி நான் இதை சீரியஸா எடுக்கல. அதான் என் அல்டிமேட் மூவை யூஸ் பண்றேன். இந்த தடவை குறைச்சி எடை போட மாட்டேன் அப்படின்னு ஹார்டி சொல்றான். எல்ஃப்லயே இவன் தான் ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. நாசனாவால இவன் சீக்ரெட் டெக்னிக்கை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இலையை யோசிக்கிறா. பார்த்தா அந்த சைலன்ஸ் மேஜிக்கை வந்துட்டு ஹார்டி யூஸ் பண்றான். கண்டிப்பா அவ அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சைலன்ஸ் பேரியர் மட்டும் கிடையாது. என் எனிமியோட பவர்ஸ் அது உறிஞ்சு அதை எனக்கு தரும்.
அதிக டைம் ஆகும்போது நான் தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். ஹெர்மெட் மேஜிக்கல் ஸ்வாட் அது கண்ணுக்கே தெரியாம அட்டாக் பண்ணும். இந்த இடம் சைலன்ஸா இருக்கிறதுனால என் மூவ்ஸையும் அவன் நோட்டீஸ் பண்ண மாட்டான். ஹார்டி பார்த்தா நாசனாவா ஸ்வாட வச்சுட்டு கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. ஸ்வாட அவளால ஃபேஸ் பண்ண முடியாது, டேஞ்சரஸ் சென்ஸ் பண்ணி தான் கையில ஃபைட் பண்ண ரெடியா இருக்கா. நல்ல மூவ் தான் அப்படின்னு ஸ்லோவா மூவ் ஆகி நாசனா கிட்ட அவன் போய்கிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட் ஆக்சுவலி ரொம்ப நீளமா இருக்கு. நாசனா கண்ணுக்கு அது தெரியாது. கிட்ட போய் அட்டாக் பண்ணிடலாம் அவன் நினைச்சா. அவ டக்குன்னு வந்து இவனை ஒரே பஞ்சு. இந்த தடவையும் செவுத்து உடச்சு போய் அவன் விழுந்து இறந்து போயிருக்கான். இந்த தடவை செவரு மொத்தமா உடஞ்சு போகல, நான் என் கையை யூஸ் பண்ணதுனால பவரை கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னா. முட்டாள் நாசனான் இலையை திட்டவோ இந்த தடவை என்ன பண்ண நாசனா கேட்டேன். செவரை நான் திரும்ப ஒரு ரிப்பேர் பண்ணணும், அவனை வர ரிவைவ் பண்ணணும், என்கிட்ட நிறைய மானா இல்ல அப்படின்னு இலையை திட்டவோ நீ ரொம்ப மோச்சோ அப்படின்னு சொல்லி நாசனா சொல்றான். ஹார்டி கிட்ட இதுக்கு மேலேயே பாக்குறதுக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல, சரி அவனை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நாசனாவும் அவனை தூக்கிட்டு டாப் ஃப்ளோருக்கு வர ஆரம்பிக்கிறா. நாசனாக்கு அவ ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு இலையை சொல்றா. உனக்கு நிறைய மானா கம்மியாயிடுச்சுலன்னு கேட்கவும் எந்த பிரச்சனையும் இல்ல மயிலா, நான் மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு வா சொல்றா. நாசனா செவுத்த உடைக்கவும் இலையை வந்துட்டு கால் நடுங்கிருக்கும். அவன் மானா கம்மியானது இவ்வளவு தூரத்துக்கா கால் நடுங்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். கெஸ்ட் வர போறாங்கன்னு நம்ம ஹீரோ ரெடியா இருக்கிறான். பார்த்தா அந்த டோர் முன்னாடி தான் ஷாஷாவும் மைக்கிளும் வெயிட் பண்றாங்க. அவனை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். லைட் இருந்தா கொல்லணும்னு அவ யோசிச்சா டோர் தானா அந்த இடத்துல திறக்குது. அந்த குட்டி பையன் தான் அந்த டவர் மாஸ்டர் நினைக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். யோமனை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன்னு ஷாஷா பாக்குறா. பிளாக் மால்டில இருந்தவன் தானே அப்படின்னு பாக்கவும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஷாஷா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவன் உனக்கு தெரியுமான்னு மைக்கேல் கேட்டா. அன்னைக்குதான் இவனை டவுன்ல பார்த்தேன், ஏதோ நம்மள தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிடாத, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு ஷாஷா கேட்கவும் அட என்னப்பா என்ன கொஞ்சம் எல்லாம் செஞ்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. ஒரு ஹியூமனை நான் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ மாஸ்க கலர்றான். வருஷத்துல ஷாஷா நம்ம ஹீரோ கேட்க இதுக்கு வாய்ப்பே இல்ல, அன்னைக்கு நான் பார்த்தப்போ மூஞ்சி எரிஞ்சலா இருந்ததுன்னு கேட்கிறேன். கிரியேட் பண்ண இல்யூஷன் ஏன்னா நீ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாதுல்ல, ரிங் ஆஃப் யூத்தை போட்டு அதே மூஞ்சியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ உனக்கு வயசாகத்தான் ஷாஷா பாக்குறா. சொன்ன அந்த மேஸ்ட்ரோ கேண்டிடேட் இவன் தானு மைக்கேல் கேட்கிறேன். இதுக்காக அன்னைக்கு என்ன கொல்ல ட்ரை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டதான் நான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். என் ரிவெஞ்ச் பிளான்ல இந்த லேடிஸ்க்கு சில ஜாப் இருக்கு, உனக்காக ஏற்பாடு பண்ண என்னோட இந்த ரிவெஞ்ச் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா. லேடி ஷாஷா உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், உங்க பக்கம் தான் லக் இருக்குன்னு மைக்கேல் சரி. ஆப்பர்ச்சுனிட்டி இவனை நம்ம கொன்னதுக்கு அப்புறமா இந்த டஞ்சன்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டஞ்சன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை பத்தி நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம். ஆனா நான் பொய் சொல்லியிருக்கேன்னு ஷாஷா கேட்டா. நம்ம இவனை இந்த இடத்துல கொண்டுருவோம், எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க மைக்கேல் சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான் ஷாஷா யோசிக்கிறா. பூச்சி எங்க இருந்தாலும் பூச்சி தாண்டா, உன்னை நானே திரும்பவும் கொள்றேன் அப்படின்னு ஷாஷா சொல்லுவோம். எலே அவையோக்கி என்னானாலும் இதுல தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போறேன். கிஃப்டா என்னோட ரிவெஞ்சை நான் உனக்கு கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த பாஸ்ட் இயர்ஸ்ல நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் நானுமே இந்த 3 வருஷத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் இப்ப லெவல் 500க்கு மேலன்னு ஷாஷா சொல்றேன். அது போக ஸ்பெஷல் ஐட்டமையும் கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு ஆரிக்கானாவை ஊத ஆரம்பிக்கும். 3 ஏஞ்சல்ஸ் அதுக்குள்ள இருந்து சமன் ஆகுது. கையில வச்சிருக்கிறது ஒரு ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பன். இந்த ஏஞ்சல் ஆக்ரைனாவை யூஸ் பண்ணி அதைய மொத்தமா முடிக்கிறேன்னு ஷாஷா சொல்றா. அந்த ஏஞ்சலும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அட்டாக் பண்ண போனா ஷீல்டு வச்சிருக்கிற ஏஞ்சல் வந்து தடுக்குது. அதை மீறியும் நம்ம ஹீரோ அதோட ஷீல்டையும் கையவும் உடைக்கிறான். பட் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏஞ்சல் அதை ஹீலிங் பண்ணிருது. சோ ஒரு அட்டாக்கர், ஒரு ஷீல்டு, ஒரு ஹீலரா நம்ம ஹீரோ பார்த்தா லெவல் 15ல இருந்தவன் இவன் எப்படி அந்த ஏஞ்சல் கையை உடைச்சான்னு ஷாஷா பாக்குறான். இப்போ என்னோட லெவல் 9999 நம்ம ஹீரோ காமிக்கிற அளவுக்கு லெவல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் ஏதோ இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபேக்கா அப்படி காமிக்கிறான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஓ அப்படியா, நீங்களே உங்க கண்ணால பாருங்க ஷேடோ டான்ஸ்னு சொல்லி 3 ஏஞ்சல்ஸையும் மொத்தமா பிடிச்சு ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆக்கரைனாவை ஷாஷா ஊதவும் திரும்பவும் அந்த ஏஞ்சல் சரியாயிருது. ஆக்கரைனா எனக்கு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆக்கரைனாவை டைரக்டா டெஸ்ட்ராய் பண்ணலாம் நம்ம ஹீரோ ஷாஷா கிட்ட போனா மைக்கேல் நம்ம ஷீல்ட வச்சு தடுக்கலாம். அட்டாக்கே அதை ஸ்டாப் பண்ணிச்சா நம்ம ஹீரோ பார்த்தா ஜஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் பண்ணிருக்கான்னு மைக்கேல் கேட்கறான். பார்த்தா ஹீரோவோட அட்டாக் அதை அப்சர்வ் பண்ணி பதிலுக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருது. ஷீல்ட் ஆஃப் ரெட்ரிபியூஷன் அண்ட் பிளெஸிங், இந்த ஷீல்ட அட்டாக் பண்றவங்களோட பவரை அவங்க கிட்டே அது திருப்பி அனுப்பிடும் அப்படின்னு மைக்கேல் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஷேடோல இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். அந்த ஏஞ்சல்ஸ் அவன் டெஸ்ட்ராய் பண்ணாலும் நான் ரேவ் சாமன் பண்ணுவேன். மைக்கேல் நீ கிட்ட வர வந்தா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா நீ தோத்து தான் போக போற, திரும்பவும் நீ பூச்சி மாதிரி சாக போற லைட் அப்படின்னு ஷாஷா சிரிக்கவும் எதுக்குடா சிரிக்கிறவன் மூளை குழம்பிச்சான்னு ஷாஷா கேட்ட. பயத்துல இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு மைக்கேல் சொல்லவும் எது நான் பயப்படுறேன்னா பயம்னா என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரைமரி சோல் சீல் கேன்சர் ஹீரோ சொல்லவும் மாஸ்டர் லைஃப் வேணாம் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. 9999 எக்ஸ்ட்ரா ரேரிட்டி காட் ரெக்வைம் அப்படின்னு நம்ம ஹீரோ எப்பவும் அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ஸ்டாஃபோட சீலை அன்லாக் பண்றான். அவங்களோட பயத்தை இப்போ நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அசால்ட்டா இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஷாஷா உடனே ஏஞ்சல்ஸை வச்சு அட்டாக் பண்ண சொல்ற. எதுவுமே பண்ணல, அந்த ஏஞ்சல்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருக்கு, அதுக்கு தான் டெஸ்ட்ராய் ஆகுது. திரும்பவும் அதுங்க ஷீல்ட வச்சு தடுத்தா ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோட வெப்பனை டச் பண்ணதுக்கு அந்த எல்லா ஏஞ்சல்ஸும் தோல் தோல் ஆயிரும். ஹீரோ அவன் கையில போட்டுற ப்ரொடெக்ஷனை மீறியும் இந்த வெப்பன் நம்ம ஹீரோ கையவே டேமேஜ் பண்ணிட்டு உங்களை நீங்களே டேமேஜ் பண்ணாதீங்க. எலியோ
வருத்தப்படுறாங்க. அந்த ஷாஷாவோட மூஞ்சில பயத்தை பாக்குறதுக்கு நான் கையவே இழந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஹீரோ நினைக்கிறான் திரும்பவும் ஏஞ்சல்ஸ் சமன் பண்ணுவோம். அந்த 3 ஏஞ்சல்ஸும் கம்பைன் ஆகி ஒரு பெரிய ஹை லெவல் ஏஞ்சல் அங்க வருது. ஏஞ்சல் ஒரு ஹெவன்லி அட்டாக் யூஸ் பண்ணுது. ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பன்னா சும்மாவா அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். குட் பை லைட், நீ சாக போற அப்படின்னு ஷாஷா சிரிச்சிட்டு இருந்தா. ஹீரோ வெப்பனை டச் பண்ணுவோம். அட்டாக்கோட சேர்த்து அந்த ஏஞ்சலும் டெஸ்ட்ராய் ஆகுது. என்ன அவ்வளவுதானா? என்ன கொல்றதுக்கு வேற ஏதோ ட்ரிக்ஸ் இல்லையா நம்ம ஹீரோ கேக்குறான். திரும்பவும் அவ அந்த அல்டிமேட் ஏஞ்சலை சமன் பண்றா. ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக் விட 3 பவர்ஃபுல்லான அட்டாக் அதை யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோ அவன் பாட்டு தான் அசால்ட்டா நடந்து வரான். அந்த அட்டாக்ஸ் எல்லாம் தானாவே அந்த வெப்பன் மேல டச் ஆகவோ டெஸ்ட்ராய் ஆகுது. கிட்ட வராத அப்படின்னு ஷாஷா பயப்பட ஆரம்பிச்சு அவனை கொல்லு அப்படின்னு ஷாஷா கத்திட்டு இருக்கான். கிட்ட வந்து உன்னை வெட்டுறதுக்குள்ள இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே வந்துட்டு ஹீரோட அந்த கன்னீர் வெப்பன் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் டேமேஜ் பண்ணுது. அதை மீறியும் நம்ம ஹீரோ அதை கையில ஹோல்டு பண்ணிருக்கான். பட் அந்த வெப்பனும் அந்த அளவுக்கு ஒர்த்தியா தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஏஞ்சலை டெஸ்ட்ராய் பண்ணுவோம். அவ ஷாஷா ஊதுறா. ஏஞ்சல் சமனாக மாட்டேங்குது. பார்த்தா ஆக்கரினாவே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. கண்ணீரோட பவரை லைட்டா யூஸ் பண்ணதுக்கே ஆக்கரினா உடஞ்சிடுச்சு. வேற எதுவும் ட்ரிக்ஸ் வச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபேண்டாஸ்மா கிளாஸ் வெப்பனை உடைக்கிற அளவுக்கு ஒரு வெப்பன் கிடையாதுன்னு மைக்கேல் சொல்லுவான். இது ஒரு ஜெனசிஸ் கிளாஸ் ஸ்பியர்னு நம்ம ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல. ஃபர்ஸ்ட் நீ ஒரு லெவல் 9000க்கு மேலன்னு சொன்ன. இப்போ உன் கையில ஜெனசிஸ் கிளாஸ் வெப்பன் இருக்குன்னு சொல்றியா? கடவுள்களையா அழிக்கிற அளவுக்கு இருக்கிற வெப்பன் இருக்குன்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லதான். எப்படியும் நீ அந்த ஏஞ்சலை டெஸ்ட்ராய் பண்ணிருக்க. பட் என் ஷீல்டு ஒன்னு தடுக்கும் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஷீல்டு இதை தடுக்கான்னு பாத்துருவான்னு நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை அட்டாக் பண்றான். கன்னியரோட பவரை அந்த ஷீல்டால கூட அப்சர்வ் பண்ண முடியாம ஷீல்டு நொறுங்கி இருக்கு. வாய்ப்பே இல்ல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஹியூமன் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு மைக்கேல் பாக்குறான். நீ ஒரு மேஸ்ட்ரோவா அப்படின்னு நம்ம கேட்கறான். மேஸ்ட்ரோனா என்ன நான் தான் தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்லவும். நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி இந்த வேர்ல்டுக்கு நீ டேஞ்சர். சரி எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நம்ம அங்க இருந்தா டெலிபோர்ட் ஆயிரலாம். போய் ரிப்போர்ட் பண்ணா போதும் நம்ம மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஒரு ஃபெதர் எடுத்து டெலிபோர்டேஷனை ஆக்டிவேட் பண்ணா அது ஆக்டிவேட் ஆக மாட்டேங்குது. திரும்ப அவன் அதை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணி பாக்குறான். பட் அது ஒர்க் ஆகல. டெலிபோர்டேஷன் டவருக்குள்ள ஒர்க் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது அப்படின்னு மைக்கேல் சொன்னா. இல்லையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொல்றது டெக்னிக்கலி ரைட். டெலிபோர்டேஷனை ஜாமிங் பண்ற மாதிரி நான் என் ஒரிஜினல் ஸ்பெல் கிரியேஷனை போட்டிருக்கேன். டஞ்சன்ஸ் டெலிபோர்டேஷன் ட்ராப்பை ரிசர்ச் பண்ணி நானே இதை கண்டுபிடிச்சேன்னு இலையை சொல்ற டவருக்குள்ளதான் இருக்காங்க சார். ஹார்டி ரொம்பவே ஸ்ட்ராங். அவர் ஒன்னு தடுப்பாரு அப்படின்னு சொல்லி மைக்கேல் சிரிக்கிறான். வைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எல்லாரும் இப்ப உள்ள வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட டீம் அவங்க தோக்கடிச்ச எல்லா ஒயிட் நீட்ஸையும் உயிரோட இப்ப கொண்டு வராங்க. தோத்துட்டாங்கிறத அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிறத ஜாக்கும் நோட்டீஸ் பண்றான். மாஸ்டர் லைட் உங்களோட கையன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. எனக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீ தப்பிக்கிறதுக்கு ஹோப் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும். நான் உங்களோட ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணிருந்தேன். இந்த எல்ஃப் நேஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை கேப்சர் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். இந்த எல்ஃப் நேஷனுக்கு நீங்க அரசராகலாம் அப்படின்னு சொல்லி மைக்கேல் சொல்லவும். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நீ நினைச்சியா? எனக்கு தேவையானது என்னோட ரிவெஞ்சும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் உங்களை கொலை பண்ண வேண்டிய அந்த ஆளுங்கள நான் இல்ல. சோ உங்க ரிவெஞ்ச் பிளான்ல நான் வரமாட்டேன்ல அப்படின்னு மைக்கேல் கேட்கறான். என்ன சாக விட போறீங்களான்னு ஷாஷா கேட்கவும். அதை நீ தானே உன் தலையில எடுத்துக்கிட்ட. எனக்கு முதல்ல இருந்து உன்னை பிடிக்காது. நான் லவ் பண்றேன் நான் சொன்னதெல்லாம் பொய் தான் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். மாஸ்டர் லைட் உங்களுக்கு நான் வேணா இவ்வளவு கொண்டுட்டுமா அப்படின்னு மைக்கேல் கேட்கறான். சரி ஓகே நான் அவன் மேல கை வைக்கல நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மை லார்ட் அப்படின்னு மைக்கேல் சொல்றான். ஏலே இவனை இழுத்துட்டு போ நம்ம ஹீரோ சொல்றான். மொமெண்ட்டுக்காக தான் நானும் காத்துட்டு இருந்தேன். சாவா அவ்வளோ ஈஸியில இருக்காது அப்படின்னு ஏலே சொல்றான். மாஸ்டர் லைட் எவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன எதுவோ பண்ணிடாதீங்கன்னு மைக்கேல் சொல்றான். அவரை கடவுளா வழிபடுறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன்னு மைக்கேல் சொல்லுவோம். பேசுறதுனால மட்டும் அது பத்தாது. மொத்த பாடியவும் அவரை கடவுளா ஏத்துக்கிட வைக்கிறான் அப்படின்னு ஏலே சொல்லுவான். அவன் பயந்து அங்க இருந்து ஓடுனா ஸ்ட்ராட்டஜிக் கிளாஸ் ஸ்பெல்ல வச்சு அவனை பிடிச்சிருந்தா. அது ஜஸ்ட் சாதாரண ரூட்ஸ் மட்டும் கிடையாது. அதுல முள்ளும் இருக்கு. உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன் மூளையில இருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நோசிஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவனோட மொத்த மெமரியும் அவ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது நீ தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். லைட் நம்ம ஒன்னா இருந்த காலத்துல யோசிச்சு பாரு. நான் அவங்கள எவ்வளவு பாசமா இருக்கு. அடுத்தப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சலாம் சமாதானப்படுத்திருக்கேன். யாரும் உன்னை புள்ளி பண்ணும்போது கூட நான் தானே காப்பாத்துவேன் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் உண்மை இல்ல ஃபேக்குன்னு நீ தானே என்ன கொல்ல ட்ரை பண்ணப்ப சொன்ன நம்ம ஹீரோ கேட்டா. வேற என்ன பண்றது? லீடரா இருந்த அந்த ட்ராக்கோ தான் என்ன மிரட்டினா. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. என்னோட ஃபால்ட் கிடையாது. லைட் உனக்கும் என் மேல கிரஷ் இருந்துச்சுல எனக்கு தெரியும். எனக்கும் என் மேல கிரஷ் இருக்கு. எனக்கு எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க. கொல்ல மட்டும் செய்யாத அப்படின்னு ஷாஷா சொல்லவும். இங்க ஆவையோக்கு டென்ஷன் ஆகிறா. நீ பண்ண தப்ப என்ன உணரல. அதுக்குள்ள மாஸ்டர் கூட இருக்கலான்னு பாக்குறியா? உன்னை திரும்ப திரும்ப கொன்னு திரும்ப ஹீலிங் பண்ணி திரும்ப கொன்னாலும் யாத்திரை அடக்காதுன்னு ஆவையோக்கி சொல்லுவோம். ஆவையோக்கி அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். சரி நான் அவ்வளவு அமைதியாகிறா. நான் உன்னை கொல்ல மாட்டேன். என் பவர்ஸையும் நான் இன்னும் ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கிடல. அது வரைக்கும் தாங்க முடியாத பெயினை நீ அனுபவிச்சுட்டே கிடப்ப. காரா உனக்காக வெயிட் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து டார்ச்சரை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுக்க மறந்துட்டேன். இந்த உன்னோட ஆரோன்னு அவ கால்ல எக்ஸாக்ட்லி எங்க குத்தினாலோ அதே இடத்துல நம்ம ஹீரோ அவ கால்ல ஆரவ குத்திருந்தான். இப்ப மெரா வந்துட்டு அவளோட மான்ஸ்டர்ஸ் வச்சு இவ்வளவு முழுங்கிருத்தா. எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஷாஷா கேட்கவும். கொன்னு சித்திரவதை பண்ணிதான் அவன் ஹாப்பினஸ் அடைவியோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹீரோ இப்ப அப்படியே டயர்ட் ஆகி கீழே விழுறான். அவன் மயங்கி போறதுக்கு முன்னாடி சோல் சீல் ஆக்டிவேட் கோட் 9999 அப்படின்னு சொல்லவும் அவனோட வெப்பனும் சீல் ஆயிருது. நைட்டுக்கு எதுவும்
உனக்கு அதெல்லாம் நாசனா கேக்குற எனக்கு தெரியல அப்படின்னு இலைய சொல்றேன். 3 வருஷம் இந்த அன்லிமிட்டட் காஜாவை நம்ம ஹீரோ ரோல் பண்ணதுல எக்ஸ்ட்ரா ரேரிட்டி கார்டுல தான் நம்ம ஹீரோக்கு இந்த வெப்பன் கிடைச்சிருக்கும். அந்த வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்ததுனால மத்த 4 பேருக்கோட ஹெல்ப்போட சேர்ந்து தான் நம்ம ஹீரோ அதை சீல் பண்ணி வச்சிருந்திருப்போம். மாஸ்டர் அதுல இன்னைக்கு ஒரு சீலை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவரோட பாடியில அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கும்னு எனக்கு தெரியல. அதுக்கு நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இலைய சொல்றா. மே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மாஸ்டர் லைட் கண் முழிச்சிட்டீங்க வாங்கிட்டாங்கன்னு மே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அபஸ்ல நீங்க அழுறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ உங்களோட ரிவெஞ்ச் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுதானா. உங்களை நம்பி ஒரு கிங்டமா நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எங்களையும் ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு மே சொல்றா. இங்க அந்த எல்ஃபோட கிங்டம் தான் காமிக்கிறாங்க. ஒயிட் நைட்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் சிக்னல் லாஸ்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஒருத்த வந்து ரிப்போர்ட் பண்றான். 2 நாள் ஆயிடுச்சு, எந்த ரிப்போர்ட்டும் இல்ல. அவங்க இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஹார்டி ரொம்பவோ ஸ்ட்ராங்கா அவன் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கோயின் சொல்றா. அப்ப இன்னொருத்த ஓடி வந்துட்டு டிராகன்ஸ் வந்துட்டு இருக்கு 100 எண்ணத்துக்கும் மேல வருது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றான். இலையதான் டிராகன்ஸை வழி நடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா. மக்கள் யாரையும்லாம் அவங்க அட்டாக் பண்ணல. ஸ்ட்ரைட்டா கோயின் இருக்கிற பேலஸ் கிட்ட அவங்க போறாங்க. எல்லாரும் மைண்டுக்குள்ளேயோ டைரக்டா இலைய பேசுறா. அதை மீறி சில பேர் அங்க டவருக்குள்ள நுழைய பார்த்தாங்க. அவங்க தன்னை ஒயிட் நைட்ஸ்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க கமாண்டிங் ஆஃபீஸரை நான் பார்க்கணும் வரலன்னா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சாம்பிள் காமிக்க 3 நிமிஷத்துக்குள்ள வெளியே வரலன்னா இந்த அட்டாக் கிங்டம் குள்ள நடக்கும் அப்படின்னு இலைய சொல்லவும் கோயினும் இப்ப பதறி அடிச்சுட்டு ஓடி வர 2 minutes 50 seconds ஆயிருக்கு. 5 செகண்ட்ல தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு இலைய சொல்லவும் அந்த கோயின் தன்னை லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அதான் அந்த டவரோட விச்சா நீ பண்றது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கோயின் கொஞ்சம் திமிரா பேசுற. உன்னோட பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் ஏன் டவருக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஒயிட் நைட்ஸ்க்கு என்னாச்சுன்னு கேட்டா நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், நீங்க நான் தான் கொஸ்டின் கேட்பேன், எதுக்காக அவங்க என் டவருக்குள்ள வர பார்த்தாங்க, என்னோட ட்ரெஷரை திருட பார்த்திருக்காங்க அப்படின்னு இலைய சொல்லவும் அவங்க ஒன்னும் திருடங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கோயின் சொன்னா. அதை எப்படி நான் நம்புறது, உன் மெமரிஸை நான் பார்த்து அவங்க திருடங்களா இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்றேன். இலைய போகவோ கிட்ட வராதன்னு கோயின் பயப்படுறா. சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா மேஜிக்கை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த சோல்ஜர்ஸ் தடுக்கிற உடம்புக்கு உள்ளே இருந்து வந்து அந்த எல்ஃப் எல்லாரும் இப்ப மரமா மாறிட்டாங்க. பிளட் சக்கிங் ட்ரேஸ் இம்ப்ரெசிவா இருக்குல்ல, எவ்வளவு ஆளுங்க கிடைக்கும் அவ்வளவு தூரம் இது பெருசா வளரும் அப்படின்னு இலைய சொல்லவோ கோயின் பயந்து ஓடுனா. கோயினுக்கும் அதே முள்ளா இருக்கக்கூடிய அதே ரோட்ஸ் தான். இப்ப கோயினோட மைண்டை ரீட் பண்ணி அந்த மேஸ்ட்ரோ பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு இலைய பார்க்க சொன்னது கரெக்ட் தான். திருடுறதுக்காக அவங்க டவருக்குள்ள வரல. பட் ஆனா நீ ஒரு ரேசிஸ் ஹியூமன்ஸையும் நீ அழிக்க பிளான் போட்டிருக்க. எல்லா ஹியூமன்ஸையும் நீ ரிலீஸ் பண்ணணும். ஸ்லேவரிங்கிறதே இந்த எல்ஃப் நேஷன்ல இருக்க கூடாது. இல்லைன்னா உன் நேஷன் பெட்ஸுக்கு இரையாகும். இனி ஹியூமன் பீயிங்ஸே யாரும் மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது. இருக்க எல்லா ஹியூமன்ஸ்க்கும் அவங்களுக்கான ரைட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு எல்லா நேஷனையும் எதிர்த்து இவங்க வார இந்த எல்ஃப் நேஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் மே ரிப்போர்ட் பண்றா. நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுத்தது போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம ஹீரோ நினைச்சு எல்லாரும் சோகமா இருந்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரேன். நம்ம ஹீரோ ஆளுங்க செட்டப் பண்ணி கொடுத்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் கூட ஹியூமன் சைல்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியா விளையாடுறாங்க. நேஷன்ல இருந்து 5000 ஹியூமன்ஸை ஃப்ரீ பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கோம். அவரை சுத்தி இருக்கிற இடம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அப்படின்னு மத்தவங்க ரிப்போர்ட் பண்ணி வேர்ல்டு தகுதி இல்லாததா இருந்தது. இதை மொத்தமா அழிச்சிடலாம் தான் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் இப்போ என் ஒப்பீனியன் மாறி இருக்கு. ரிவெஞ்ச் நான் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா வாழ்ற ஒரு உலகமா இதை மாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எது சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவோம் மைலாட் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. நான் எல்லாத்தையும் உருவாக்குவேனா இல்ல அழிக்க போறேனான்னு எனக்கு தெரியல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து என்ன கரெக்டான பாதையில வழி நடத்துவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த அனிமே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.